ப்ரோ இந்த SK 23, 25 2 படம் போயிட்டு இருக்குல்ல சிவகார்த்திகேயன். முருகதாஸ் படம். அதுக்கப்புறம் அப்புறம் இல்ல SK 25 தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சுதாகர். 24 இந்த சிபி சக்கரவர்த்தி எப்போ bro வருது? அது இப்போ ஆரம்பிச்சிடும் மார்ச்ல. ஓகே, இந்த வருஷம் ஒரு ரிலீஸ் தானே வரும். ரிலீஸா ஒன்று தான் வருமா? மோஸ்ட்லி ஒன்று தான் இருக்கும் ப்ரோ. தெரியல, பார்ப்போம். இன்னும் ஆரம்பிச்சு ஷூட்டிங் போகிறத பொறுத்து இருக்கு. இல்லை ஒன்றும் இல்லையே, இப்போ முருகதாஸ் படம் இருக்கு, இன்னொரு படம், 2 படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். ஒரு முருகாஸ் படம் எப்போ ப்ரோ? தீபாவளின்னு சொல்றாங்க, இல்ல முன்னாடியே வந்திருக்கும். ஷூட்டிங் இருக்குங்க. அது மார்ச் 28 அவர் சிக்கந்தர்னு இருக்கிறாருல இந்தி படம், அது ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா படங்களுமே எங்கே இடிக்குது அப்படின்னா பிஸ்னஸில் இடிக்குது. பிஸ்னஸ் வந்து மேஜராக வந்து ஓடிடி தான் வச்சுருக்காங்க எல்லாரும். இந்த ஓடிடிக்காரங்க வந்து முன்னாடி மாதிரி கிடையாது. எல்லாருமே இந்த ரேட் ரிலீஸ் பண்ணால் நான் வாங்கிக்கிறேன், இந்த ரேட் ரிலீஸ் பண்ணால் வாங்கிக்கிறேன் சொல்லி ரொம்ப ஸ்டிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ரோ குட் பேட் அக்லி போஸ்ட்மார்டம் நியூஸ்லாம் போய் தானே வந்துடும் ஏப்ரல் 10. ஏப்ரல் 10 வந்துருங்க மோஸ்ட்லி. இன்னொரு 10 நாள் ஷூட் இருக்கு. அது அஜித் இல்லாத போர்ஷன் தான். அந்த ஒரு சொல்லிடலாம். இல்லைங்க, அந்த கட்டக்கோட்டில் பேசுவார் ஹீரோ அர்ஜுன் தாஸ். அர்ஜுன் தாஸ். சரி அர்ஜித் தாஸோட பொசிஷன்ஸாக இருக்கு 10 நாள். அதை மட்டும் ஷூட் பண்ணிட்டாங்கன்னா ரிலீஸ் தான். கார்த்திக் ப்ரோ, என்ன பில்லப்பா பில்லா ப்ரோ கங்க்ராட்ஸ் ப்ரோ, மூவி வாங்கினது. குடும்பஸ்தான் ரொம்ப பல படங்கள் வாங்கிட்டு தானே இருக்கோம். எப்பயுமே அப்போ ரிலீஸ் பண்ணுறோம். பார்த்தோம். ப்ரோ. ஏன் ப்ரோ பெரிய படம் எதுவும் வாங்கலாம்ல ப்ரோ? ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல? அந்த அளவுக்கு இன்னும் வரல, காசு இல்லை. நீங்களாம் எதனாலும் சேர்த்து ஏதாவது ப்ரோ உதவி இன்னைக்கு பண்ணீங்கன்னா. தான் பார்த்தேன் இந்த படம், குடும்பஸ்தன். குடும்பஸ்தானா? ஓகே. வேற லெவல் ப்ரோ. அங்க எப்படி ப்ரோ போகுது? நீங்க வாங்கின ஏரியா? நான் வந்து இல்லை சூப்பராக போகுது. ரொம்ப நல்லா போகுது. தப்பில்லா. நானும் ப்ளூசிட்ட மாறன்லாம் ஆரம்பத்தில் சென்னையில் இருக்கும்போது எந்த தேட்டரில் அப்போ ஏவிஎம் ராஜேஸ்வரன் ஒரு தேட்டர் இருக்கும் சென்னையில். அங்கே டிக்கெட்டே 40 ரூபா தான். 40 ரூபாய்க்கு நீங்கள்லாம் சினிமாவில் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரே ஒரு தேட்டர் மட்டும் 40 ரூபாய்க்கு டிக்கெட் இருப்பாங்க. அந்த 40 ரூபாய் டிக்கெட்டும் பழைய படம்லாம் கிடையாது. எந்த படம் ரிலீஸ் ஆகுதோ அந்த படத்து, அது விஜய் படமாக இருக்கட்டும், அஜித் படமாக இருக்கட்டும், சூர்யா படமாக இருக்கட்டும், எந்த படமாக இருந்தாலும் 40 ரூபா டிக்கெட் அப்படி இருக்கும். ஏவிஎம் ராஜேஸ்வரன் ஒரு தேட்டர் இருக்கும். நானும் ப்ளூசிட்ட மாறன்லாம் வந்து கதறி அடிச்சுட்டு அங்கே போய் தேட்டரில் எப்படியா 40 ரூபா டிக்கெட்டை வாங்கி படம் பார்த்தோம். இப்படிதான் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. அப்படியானால்தான் தான் இப்போ இன்னும் ஒரு படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறோம், அது ஓடுதுன்னா ஓகே. அதுக்குன்னு நம்ம அந்த படத்தை வாங்கணும் இந்த படத்தை வாங்கணும்னா அவ்வளோ பெரிய ஆளே கிடையாதுங்க. இதுவே அபூர்வம் தான், இதுவே அதிசயம் தான், அற்புதம் தான், ரஜினி சொல்ற மாதிரி. கார்த்தி ப்ரோ, இன்னைக்கு அந்த சக்தி ப்ரோ கூட ஒன்று பேசுனீங்கல்ல, ரெஜின்ட் எல்லா படத்தையும் வாங்குறாங்கன்ட்டு. ஆமா. இப்போ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது மாதிரி தானே ப்ரோ தெரியுது. ஏன்னா அவங்க வாங்குற படம் எதுவுமே போறது இல்லை. நல்ல படம் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வாங்குறீங்க. ஸோ இது உங்களுக்கு நல்லது தானே. அவங்க வாங்குறது எல்லாமே குப்பை படமாக தான் இருக்குது எல்லாமே. அப்படிலாம் கிடையாதுங்க. பீரியட்ல ஒரு சில படங்கள் ஓடும், ஒரு சில படம் ஓடாம போகும். போன வருஷத்துக்கே அவங்க வாங்கின ஒரு படம்னா ஒரு 5 படம் தான் இருந்திருக்கும் ஓடின படம்னா. இது எல்லாமே இது அவங்க எந்த படத்தையும் வாங்குறது இல்லைங்க. எல்லா படத்தையும் ரிலீஸ் தான் பண்றாங்க, வாங்குறதுலாம் கிடையாது. ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூட். அதில் தப்பு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அதான் அவங்க நம்பி கொடுக்குறாங்க அப்படின்னா ஆட்சி அதிகாரம் அவங்ககிட்ட இருக்கு, அதனால கொடுக்குறாங்க. 2026 ஆட்சி மாறிச்சு, நீங்களாம் மாற்றி ஓட்டு போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க. இதான் அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு மேல ஆர்கியூ பண்றதுக்கு என்ன இருக்கு இதுல? கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ.
ப்ரோ AK-54 ரெஜென்ஸ்ன்றாங்களே, அது உண்மையா இல்ல பொய்யா அது? கண்டிப்பா வாய்ப்பு இல்லைங்க. அதெல்லாம் நடக்காது. வாய்ப்பு இல்லை, அது ஆனா நடக்காது. எல்லாருமே வந்து அப்படிதான். சொல்லி வச்ச மாதிரி போடுறாங்களே, அதுதான் கேட்டேன். எந்த படத்தை? அடுத்த படத்தையா? AK-64 ரெஜென்ஸ் ஏதோ பெரிய சேலரி கொடுத்து அஜித்தோட கமிட் பண்ணிருக்காங்க. ரெஜென்ட் அவெல்லாம் சேலரிலாம் கொடுத்து யாரும் கமிட் பண்ண மாட்டாங்க. ஆலோசிப்போம். ஏங்க பிசினஸே ப்ரோ கிடையாதுங்க. அதான் இங்க பிசினஸே கிடையாதுங்க. அதான் கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். இங்க பாருங்க, எல்லா ஹீரோக்குமே கிடையாது, எந்த ஹீரோக்கும் கிடையாது. இங்க ஓடிடி மார்க்கெட் கம்ப்ளீட்டா அவுட்டு. தேட்டர்கள் மார்க்கெட் மட்டும்தான் இருக்கீங்க. சேட்டலைட்டா அவுட்டு. நீங்க சும்மா 200 கோடி தரேன், 300 கோடி தரேன்னா என்ன? நீங்க பிளாக்ல தான் பணம் தரணும். பிளாக்ல வாங்க வர ஏகே வாங்கிட்டு படம் நடிப்பாரா? அப்புறம் இனிமே எல்லா சேலரியுமே அதுக்கு வேலை தேட்டரிக்கல் வச்சு தான் தருவாங்களா அப்படி இல்லை bro? பண்ணலாம். ஆமா, அப்படிதான் தர முடியாது. சும்மா நீங்க 200 கோடி கொடுக்கணும்னா எப்படி கொடுக்க முடியும்? நீங்க ரெஜென்ட்டுக்கு வந்து நான் ஆல்ரெடி நல்ல பேர் இருக்கு நாட்டுக்குள்ள. இது வேற பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா நல்ல பேர் வரும். ரொம்ப நல்லது. நான் 200 கோடி நான் 200 கோடி இல்ல 226 கோடின்னு இந்த எச்ச பேச்சுல பேசிட்டு இருக்கானுங்க. எவ்வளவு லாஜிக்கா இருக்கணுங்க. எதை வச்சு பேஸ் பண்ணி கொடுக்க முடியும்? அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுங்க. இன்னைக்கு பிசினஸே கிடையாதுங்க. பிசினஸே கிடையாது. அந்த மாதிரிலாம் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது பிசினஸ். இவங்க சும்மா திமுக வந்து கிண்டல் பண்ணோம், அதுக்காக ரிஜெக்ட் இதை பண்றாங்க. ரிஜெக்ட்டுக்கும் அறிவு கிடையாது. அவங்க வருஷம் வாரம் படம் ரிலீஸ் பண்றாங்க இல்லையா? அவங்கள அதை வச்சு டார்கெட் பண்ணி பேசலாம்னு மக்களே கேட்டா என்ன நினைப்பாங்க? ஓ, அப்போ விஜய் மேல இருக்க கோபத்துல அஜித் சம்பளம் தெரியா? அப்படிதான் மக்கள் நினைப்பாங்க. அது அவங்களுக்கு புரியாது. அது அவங்களுக்கு புரியவே புரியாது. புரியும்னா 2026 எலெக்ஷன்ல தோற்றதுக்கு அப்புறம் புரியும். நான் இதுல இன்னொன்னு வேற சொன்னானுங்க, விஜய் வெறுப்பேத்து தான் அவார்டே கொடுத்தானுங்களான்ட்டு அப்படின்ட்டு. அதுவும் மூஞ்சில இல்லை. இது ஆக்சுவலா 2 வருஷத்துக்கு முன்னாடியே அப்ளை பண்ண அவார்டு தான். 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவருடைய பேர் வந்து அந்த பத்ம பூஷன்ல இருந்தது. அதுக்கப்புறம் பத்மஸ்ரீல இருந்தது. எல்லாத்துலயும் இருந்தது. 2 வருஷமா இருக்கு. 2 வருஷமா இருந்துச்சு. கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது விஜய் வெறுப்பேத்த ஒண்ணு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்படி பார்த்தா விஜய்க்கு கொடுத்துருப்பாருங்க. இப்படி பேசுறாங்களே கவர்மெண்ட் இஷ்யூ பண்றது. பட் இதுல யாராவது கேஸ் அரசியல் இல்லைங்க. போடுறாங்க. இதுல அரசியல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இல்லாமலாம் கிடையாதுங்க. அரசியல் இருக்கும். அதுக்கு என்ன பண்றது? நீங்க ராகுல் காந்தி கூட நில்லுங்க, 2029 ஆட்சி மாத்துங்க. அதுக்கப்புறம் நீங்களே அவட வாங்கி நீங்களே உங்க மெடல்ல குத்திக்கோங்க. அவ்வளவுதான். வேற என்ன பண்ணுது? இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதுதான் சொல்ல முடியும். 40 திமுக ஜெயிச்சு போதும் கொடுத்த மாதிரி நீங்க வந்து தமிழ்நாட்டில் ஜெயிச்சு கொடுத்து ராகுல் காந்தி பிஎம் ஆக்கி அவர் கையாலேயே பத்ம பூஷனோ பாரத் ரத்னாவோ ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். கார்த்திக் ப்ரோ, விடாமுயற்சி புக்கிங் எப்போ ப்ரோ? விடாமுயற்சி February 6 ரிலீஸ், வேலைக்கிழமை. ஸோ சண்டே சாட்டர்டே தான் எனக்கு. ப்ரோ யூஸ்வலா இப்போ பெங்களூர்ல எப்போ ப்ரோ புக்கிங் ஓப்பன் ஆகும்? இப்போ எல்லாமே இந்த ஃப்ரைடேக்கு மேலே தான் ப்ரோ. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் அப்படித்தான் ஆரம்பிப்பாங்க. ப்ரோ இந்த டிஎன்ல வாரம்லாம் படம் ஓடுது இல்லை? டிஎன்ல மோஸ்ட்லி எல்லா ஸ்க்ரீன்ஸ்லயுமே போட்டுருவாங்க விடாமுயற்சி. அந்த நேரம் வேற வேற எதுவும் படம் படம் இல்ல இல்லையா ப்ரோ? இது வரைக்கும் ஏன்னா ஒன்றும் படம் இல்லையே. தேர்ஸ்டே ரிலீஸ் ஆகுது. அப்போனா வந்து ஒரு 3ஆம் தேதி வாக்குல போய் புக் பண்ணா கிடைச்சிரும்ல? ஐமேக்ஸ் மட்டும் இன்டர்ஸ்டெல்லார் ப்ளே பண்றாங்க ப்ரோ. ஐமேக்ஸ் ப்ரோ விடாமுயற்சி புக்கிங் இல்ல வந்து இல்ல சண்டே இல்ல சண்டே ஓப்பன் ஆகும்னு பிளான் நிறைய பண்ணிருக்காங்க. நிறைய தேட்டர்ல வந்து இப்போ குடும்பஸ்தனம் ஓடுது இல்லையா? குடும்பஸ்தனம் ஒரு 100 ஸ்கிரீன் ஓடும். 100 ஸ்கிரீன் வந்து மால்ல அந்த மாதிரிலாம் ஓடும். அந்த மாதிரி படங்கள் ஓடும், ஓடாமலாம் இருக்காது. கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இப்போ அந்த குடும்பஸ்தன் படம்லாம் பெருசா ஓவர்சீஸ்லலாம் வரல. இப்போ பொங்கலுக்குமே 9 படம் வந்துச்சு. அதுவும் ஓவர்சீஸ்ல எல்லா படம்லாம் வரல. இப்போ அடுத்த படம்லாம் அது ஏன் வரல அது கேட்கலாமா? எதுவும் ஐடியா இருக்கா? அது பிஸ்னஸ் பிரச்சனைங்க. பிஸ்னஸ் ஆகலை. அதுக்கப்புறம் சடன் ரிலீஸ் இருக்கு. இந்த படம் தான் வந்து ரொம்ப சடனாக ரிலீஸ் ஆச்சு. பொங்கலுக்கு ஆக்சுவலாக பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பொங்கல் வரல அப்படின்னா 24 எப்போ ரிலீஸ், எப்போ சென்சார் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க இந்த படம்?
வெள்ளிக்கிழமை ரிலீஸ் புதன்கிழமை தான் சென்சார் சர்டிஃபிகேட்டே வந்துச்சு. அடிச்சு பிடிச்சி பண்ணாங்க இந்த படத்தை. அதனால ஓவர்சீஸ்ல ஓகே கொஞ்சம் டிலே இருக்கு. இந்த வாரம் ரிலீஸ் ஆகும். ஓகே ப்ரோ நீங்க எங்க ப்ரோ பாக்குறீங்க விடாமுயற்சி? விடாமுயற்சியா? எங்க பார்க்கலாம் சொல்லுங்க. பாருங்க ஈகால பாருங்க ப்ரோ. ரோனி போயிடும் ப்ரோ. கார்த்தி ப்ரோ ஈகா போங்க. ஓகே டன். ப்ரோ எப்படி ப்ரோ படம் நல்லா இருந்துச்சுன்னா போட்டுருவீங்களா ரிவ்யூ? அப்போ படம் நினைச்சுன்னு ரிவ்யூ போட்டுருமே. அதனால நீங்க என்ன போடுவீங்க? ப்ரோ சர்ப்ரைஸா நைட் ஏதோ ஒன்று நடக்குங்க. ஏதோ ஒன்று நடக்கும். ஏதோ ஒன்று நடக்கும். எல்லாம் இருக்கு, பார்த்துக்கலாம். இல்லை விஜய் மூவிக்கு எப்பயுமே பாசிட்டிவா கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த விஜய் மூவி பாசிட்டிவ் கொடுத்தாங்க சொல்லுங்க. வாரிசு என்ன சொன்னேன்? இல்ல ப்ரோ டிஎம் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். கோட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். இன்னும் இங்க விஜய் மூவில எந்த படங்க நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இல்ல ப்ரோ டிஎம் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். லியோ பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். வாரிசு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். நான் எந்த படம் விஜய் படம் பிடிக்குன்னு சொல்லி இப்ப ரீசெண்டா வந்த 3 படம் தானே, அந்த 3 படமும் சூப்பர்னு சொல்லியிருக்கேன். துணிவு கூட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு லாஸ்டா வந்த படம் துணிவு சூப்பர்னு சொல்லியிருக்கேன். நான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா நான் என்னை ஆர்மி லிஸ்ட்ல சேர்த்துருவோம் நீங்க. ஆனா நீங்க அது தெரியாம இருக்கீங்க. இல்ல ப்ரோ, முதல்ல உங்களை விஜய் மாஃபியான்னாங்க. இப்போ சொல்லிட்டு போட்டோ விடுங்க. ஆமா, ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். அதான் இந்த வாட்டி என்னப்பா ஆமைன்றீங்களா? சரி ஓகே அப்படின்ட்டு. அதெல்லாம் சொல்லுவீங்க. பிப்ரவரி 6 திரும்ப ஏதாவது சொன்னோம்னா, கருத்து சொன்னோம்னா அவனை கடிக்க வருவீங்க. அதெல்லாம் பார்க்காததா? சொல்லுங்க கருத்து, உங்க கருத்து நீங்க சொல்லுங்க ப்ரோ. இன்னும் இது கிடையாது ப்ரோ. எப்படி அங்கே வேற ஏதாவது ஸ்டேட்ல தான் படம் பார்ப்பாரு, நீங்களும் போயிருங்க ப்ரோ. இங்கே படம் பார்த்தா போதுங்க. ஊர் விட்டு போயெல்லாம் படம் பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம இன்னும் ப்ரோ வரல. பண்ணாருல கோட் படத்துக்கு ஏதோ ஒரு படத்துக்கு போனாரு. கோட்டுக்கு போனாருங்க. கேரளா போனாரு. லைவ்லாம் போட்டு மாஸ் பண்ணாரு நைட்டு. ப்ரோ அவர் அதிசயமா ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இல்லன்ட்டாரு. பாத்தீங்களா? பிரசாந்தா அது யாரு எங்க சொல்லிருக்காரு? இந்த ஃபர்ஸ்ட் லுக் எங்க சொல்லிருக்காரு? இதுல ட்வீட் போட்டுருக்காரா இல்ல? நல்லா ஆமா போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் லுக் அந்த அளவுக்கு நல்லா இல்ல அப்படின்ட்டு. ஃபேன் மேட் நல்லா இருக்குன்னு போட்டிருக்காரு. யார் ப்ரோ இந்த ஃபர்ஸ்ட் லுக் இது ரெடி பண்ணாங்க? யார் பண்ணாலும் டிசைனர் தான் பண்ணிருக்காரு. கோபி பிரசாத். இல்ல ப்ரோ, அது ஒரே கோபி பிரச்சனை யாரோ ஒரு டிசைனர் சொல்லுவாங்க ப்ரோ. ஒரே மாதிரி முக்கியா பண்ணுவாரு இந்த விடாமுயற்சி எஃப்எல் கூட. அவர் தான் பண்ணாரு. அவர் தான் கேட்குறேன். இல்லைங்க, படத்துக்கு கூட டைரக்டர் மாறுறாரு. படத்துக்கு கூட ஹீரோட கெட்டப் மாறுது. இதெல்லாம் இருக்குல்ல. சும்மா எப்ப பார்த்தாலும் அவரையே சொன்னாங்க. ஓகே, நீங்க அவரு உங்ககிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க இது வேணாம் நல்லா பண்ணி கொடு அப்படின்னு கேட்கல இல்லையா? அப்படித்தானே இருக்கு. ஒரு டிசைனர்கிட்ட எப்படி வாங்குவீங்க நீங்க? வேற அப்படிதானே இருக்கும். அதை விட்டு சும்மா எப்ப பார்த்தாலும் டிசைனரே குறைச்சிட்டு இருந்தா இன்னொன்னு அவ்வளவு மோசமாலாம் இல்லைங்க. நல்லாதாங்க இருக்கு ஃபர்ஸ்ட் லுக். ஓகே தாங்க. ப்ரோ மோசம்லாம் சொல்ற அளவுக்கு இல்லையா? நல்லா தான் இருக்கு. ஆனா ஃபேன் மேட பாக்கும்போது அது இல்ல இதுதான் நல்லா இருக்குன்ற மாதிரி. அது எப்பயுமே இருக்காத செய்யும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கருத்து எப்பவுமே இருக்குங்க. விட்டுருங்க ப்ரோ. ஆனா விஜயோட ஃபர்ஸ்ட் லுக் ப்ரீவியஸ் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கம்மி தான். கார்த்திக் ப்ரோ இதுல என்ன ப்ரோ அக்டோபர் ரிலீஸ்ன்னு அந்த போஸ்டர்ல இருந்து எடுத்துட்டாங்க போலியே ப்ரோ. அதான் தெரியலையே. இவங்கெல்லாம் அந்த பொங்கல்னு போட்டாங்க ட்வீட்டு. அதுக்கப்புறம் அதுலேயும் எடுத்துட்டாங்க. அது இந்த ஓடிடி பிரச்சனை இருக்குங்க. கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் ஆகணும் அந்த மாதிரிலாம் இருக்கு. அவங்களுடைய இது அதிகமாகிடுச்சு. இது தப்பாக சொல்ல. ஓடிடி இந்த பீரியட்ல பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் படத்துக்கு நம்ம பாட்டுக்கு ரிலீஸ் டேட்டை பொருட்டு போயெல்லாம் விற்க முடியல. முன்னாடி பண்ணலாம்.
ப்ரோ அப்போ ப்ரொடியூசர் வந்து ரிலீஸ் டேட்லாம் அவர் ஃபிக்ஸ் பண்ண முடியாதா இனிமே ஓடிடி? ஏன்னா ப்ரொடியூசர் பண்ணலாங்க, பண்ண முடியும், பண்ணாமலாம் இல்லை. பட் அந்த விஷயங்களை, சில விஷயங்களை வந்து ஓடிடி பிஸ்னஸ் வந்து ஒரு 20-30% ஓடிடி பிஸ்னஸ் நம்பி இருக்கோம் அப்படின்னும் போது அதை கொஞ்சம் ஃபைனல் பண்ணிட்டு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான். இது எப்படி இருக்கு ஜனநாயகன்? யாரும் சொல்ல மாட்டேறீங்க டைட்டிலே. ப்ரோ ஓகே அந்த ப்ரோ. நான் ஆணையிட்டால்ன்ற மாதிரி ஒரு இது அந்த போட்டிருந்தாங்கல்ல, செகண்ட் லுக்கு அதை தான் அது விமர்சனம் எனக்கு பண்றாங்களோ. தெரிஞ்சு எப்படியும் அனிருத் ஏதாச்சும் ஒரு ரீமேக் கண்டிப்பா அது சாங் போட்டிருக்க தேவையில்லை தான். நானும் ஆணையிட்டால் அது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். கரெக்டாக அது ஏதாவது படத்துல அந்த பாட்டா கூட இருக்கலாம் ப்ரோ. அது என்னவா இருக்கட்டுங்க, அது எம்ஜிஆரோட சாங்கு. எம்ஜிஆரோட சாங்கு அது நம்மளே சொல்லக்கூடாது இல்லையா? இவரு சினிமால ரஜினியை ஃபாலோ பண்றாரு, அரசியல்ல எம்ஜிஆரை ஃபாலோ பண்றாரு. அந்த ஐடியல் ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. வேற இருக்கு புரியல. இதே வெங்கட்ரமணா சொல்லுங்கண்ணா. எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் லுக்கு? ஃபர்ஸ்ட் லுக்கா? எனக்கு டைட்டில் லேப்டாப் பட்டுச்சு இந்த அரசியலுக்கு வர்றதுனால. எனக்கு டைட்டில் மீன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. இந்த லோகேஷ் ஃபிலிம் போஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் நல்ல, அது ஒரு நல்ல ஒப்பீனியன் கொடுக்கும். இது வந்து ஒரு ஃபேனோட ரியாலிட்டி வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு மெனக்கட்டு ஒரு எஃபர்ட் போட்டுற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் லுக் வருதுன்னா இங்கே வந்து விஜய் படம் ஃபர்ஸ்ட் லுக்னா ஒரு நல்ல கிரேஸ் இருக்கும், நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், நல்ல எஃபர்ட் போட்டு பண்ணுவாங்க அப்படின்னு. மாஸ்டர் வந்த போதெல்லாம் எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. மாஸ்டரும் சரி, லியோவும் சரி. ஸோ அதில் இருந்து அவ்வளோ எஃபர்ட் இதில் இருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக தெரில. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். பட் எனக்கு டைட்டில் பரவாயில்லையே தான் இருந்தது. அது இல்லாம அவரே அவர் எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறது கொஞ்சம் அது தேவையில்லையோ. ஏங்க அப்படி ஒரு விமர்சனம் வர வைக்கிறதுக்கு அவங்க ஏதோ போடுறாங்க. எந்த லாஜிக்ல பார்த்தாலுமே அது வந்து ஏங்க அவர் யாரை ஃபாலோ பண்ணாலும் இல்லைங்க. செயல்பாடு ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. அது பொதுவா பண்ணிட்டாங்கன்னா இந்த விமர்சனம் எல்லாம் ஒரு இதுவாகவே இருக்காது. எம்ஜிஆர் மாதிரி வரேன்னு சொன்னவங்க எல்லாம் அரசியல்ல பேக் தான் இருக்கு. பட் ஆனால் விஜய் அந்த கருப்பு எம்ஜிஆர்னாங்க வாஷ் அவுட், கமல் இல்லைங்க வந்து வரட்டுங்க எம்ஜிஆர் வரட்டுங்க. வாரிசுனாங்க வாஷ் இல்ல அவுட். அவரு வரட்டும், இல்ல எம்ஜிஆர் சொல்லட்டும் பின்பற்றுன்னு சொல்றவங்க வரட்டும். எல்லாருமே வாஷ் அவுட் தான் வரும். இல்லைங்க சொல்லட்டும் வரட்டுங்க பாப்போங்க. அது சொல்லியிருக்க தேவையில்லையான்னு தோணுது. இன்னொன்று, விஜயோட இருக்கிற லைக் ஒரு ஃபார்முக்கு வந்து எந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸுமே அஃபெக்ட் ஆகாத ஒரு ஃபார்ம் தான். ஸோ அதனால் வந்து அது கிரிட்டிக் ஃப்ரீ, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. ஸோ வந்து இந்த டேட்டில் இது டைட்டில் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய ஓப்பனிங் வரும், மாஸ் ஆடியன்ஸ் இருக்க போகிறாங்க, நிறையா ஃபேக்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணும். இதனால் அஃபெக்ட் ஆகுமா, பேசிட்டு இருக்கேன். இதனால் அஃபெக்ட் சினிமாக்கு ஆகுமாலாம் அரசியலுக்கு இருந்துச்சுன்னா பேசிட்டு இல்லை. இருக்கேன். ஆனா அவங்க பிளான் சக்சஸ் தான் ப்ரோ. எப்படி பேச வைக்கணும்னு நினைச்சிருப்பாங்க, அதே மாதிரி இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதுதான் நடந்துருச்சு. உங்க ஒப்பீனியன் எதுவும் பேசல? யார் நீக்கிறீங்களா? எம்ஜிஆர் பத்தி எனக்கு அந்த ஓகே எம்ஜிஆர் தாங்க. நான் இல்ல நான் எம்ஜிஆர் மாதிரி அதை சொல்லுங்க. அந்த நான் ஆணையிட்டால்ன்றதை தவிர்த்திருக்கலாம். அது கண்டிப்பா அது தோணுச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் லுக் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, டைட்டில் அந்த டைட்டில் தான்.
ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பொலிட்டிக்கலா சப்ஜெக்டா இருக்கும். அது இல்லைன்றதுதான் வினோத் சொல்லிட்டாரு, டைரக்டர் சொல்லிட்டாரு. அப்படி கிடையாது, ரொம்ப எல்லாரும் பாக்குற ஒரு கமர்ஷியல் படம்னு சொல்லிட்டாரு. தெரியல என்னன்னு தெரியல. ப்ரோ லாஸ்ட் படத்துல நிறைய அந்த பேர் மாதிரி பண்ண டைட்டில் மாட்டாங்கல்ல, பொலிட்டிக்கல் தான் சொல்றாங்க. பொலிட்டிக்கல் என்ட்ரி வரும்போது லைக் ஏதாவது அந்த கருத்து படமா தானே லைக் லைட்டா இது பண்ணியிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி கமர்ஷியலா போக வாய்ப்பு இல்லைல்ல. இருக்குங்க, அங்கங்க இருக்கும். அவங்க இப்போ இந்த படத்துல கோட்ல வச்சாங்கல்ல, டிஎன்சிஎம் 2026 அந்த மாதிரி அப்படியான ரெஃபரன்ஸு, அவருடைய பேரு, அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வில்லன் கேரக்டர், அவன் வில்லன்ட்டு பேசுகிற பஞ்ச் டைலாகு, இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் கம்ப்ளீட் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் கிடையாது. அது வினோத் சொல்லிட்டாரு அப்படின்னு. வேணா டேரக்டரை பொறுத்து ஏதாவது சோஷியல் இஷ்யூ ஏதோ ஒன்று அதை எடுத்துட்டு அதை வச்சு ஏதாவது பண்ணலாம், கமர்ஷியலே பண்ணலாம், என்ன ஏதாவது பண்ணலாம். இன்னொரு கருத்து, இந்த கிளாமர் சாங் எதுவும் வைக்க கூடாதுன்னு தோணுது. எல்லா படத்துலயும் ஒரு கொஞ்சம் கிளாமரா சாங்ஸ் தான் இருக்கும்ல, அதெல்லாம் அதெல்லாம் இருக்காது, எதுவும் இந்த அதெல்லாம் படத்துல இருக்காது, வைக்காம இருக்கணும். அதெல்லாம் இருக்காது. தேவையில்லாம அதை வச்சு நல்லா குத்து டான்ஸ் போட்டுக்கிட்டு அதெல்லாம் செய்யாம இருக்கணும். அதெல்லாம் டேரக்டர் இருக்காதுங்க. தெரிஞ்சும் நீங்க எப்படி பேசுறீங்களே ப்ரோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இல்ல அந்த சிகரெட் தண்ணி, ஏன்னா லாஸ்ட் படம் வரைக்குமே அது பண்ணார்ல, அதெல்லாம் இல்லாம இருக்கும். இல்லை சிகரெட்டு தண்ணி பற்றி தெரில, பட் ஆனால் ஐட்டம் சாங் இருக்கிற மாதிரி தெரில. ஏன்னா டேரக்டரு அந்த கதை தீம்லாம் வச்சு பார்த்தா ஐட்டம் சாங் இருக்க மாதிரி தெரியாது. ஆனால் தம்மு தண்ணி தெரில, அது சொல்ல முடியாது நம்ம. இல்லைங்க, அதெல்லாம் தம்மு தண்ணி தான் அடிச்சாலும் பயங்கர ட்ரோல் ஆயிருங்க. அதெல்லாம் செய்ய கூடாது, செய்ய மாட்டான்னு நினைக்கிறேன். ப்ரோ அனிருத் மியூசிக் டைரக்டர் வச்சு இந்த மாதிரி பாட்டு இல்லைன்னா அது வேஸ்ட் தானே. எந்த மாதிரி படம் கேட்குறீங்க? இந்த மாதிரி கேட்கற டேடி மம்மி வீட்லயே இல்லை, அந்த மாதிரி கேட்கறது போல. நிறையா இருக்குங்க ஹாஸ்பிட்டலில். என்ன கார்த்தி, இன்னைக்கு சீமான் பொழந்துட்டாரு போல. அது அவர் டெல்லி பட்டம் தாங்க இருக்குது. அது ஓகே, தினமும் திருக்குறள் மாதிரி தினமும் சீமான் ப்ரோ ஆனா வச்சு ஆனா செய்யறதுன்ற இப்ப மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருமே பெரியார போட்டு அடி அடி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. நிறைய பேருக்கு ஐ ஓப்பனரா இருந்திருக்காரு சீமான். நல்ல விஷயம் தானே. இங்க வந்து பெரிய சீமானை திட்டு ஏன் சீமான் சப்போர்ட் பண்றீங்கன்னு நிறைய பேர் கேட்கல. அதுக்கு பதில் இதுதான். இந்த இந்த இஷ்யூல நம்ம வந்து இந்த இஷ்யூல வந்து சீமானுக்கு சப்போர்ட் தான். யாருமே ஒரே ஒரு காரணத்துக்காக ஓட்டு போட மாட்டாங்க. அதிகமா போகுமா? எப்படியும் ஒரு 26% ஏறும்ல தான் ப்ரோ போகும்னு இவருக்கு இந்த இதுல. இல்ல சீமான் ஓட்டு விஜய்க்கு போறதே எனக்கு கம்மியாயிருமோன்னு தோணுது 26ல. ஒரு மேட்ச் ஒரு மித் இருக்குல்ல, இப்ப இந்த எலெக்ஷன் சீமான் ஓட்டர்லாம் விஜய் தான் எடுத்துருவாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது நடக்காதுன்னு தோணுது. ப்ரோ இப்ப இந்த அதுதாங்க ஒரு ஆட்டம்னு வந்துட்டா அந்த ஆட்டத்துக்குள்ள வரும்போது நீங்க பவர்ஃபுல்லா தெரிவிங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஆப்போசிட்ல இருக்கவங்க எப்படி ஆடுறான்றதை பொறுத்து இருக்கு இல்லையா. அவன் வெறி கொண்டு ஆடினானே அப்படின்னா உங்களுடைய பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஈஸியாக அவனை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிப்பீங்க, இல்லைன்னா தோத்துருவீங்க இல்லையா. நான் வந்து விஜய்க்கு பெரிய இது இருக்கு, ரீச் இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபேன்ஸ் இருக்காங்க, ஈஸியாக ஓட்டு விழுந்துரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை மட்டுமே நம்பிட்டு நீங்க வரீங்க. ஆனா சீமான் அது இல்லை, அவர் இறங்கி அடிச்சு வர பார்த்துட்டு ஒரு பண்ணிட்டு இருக்காருல்ல. அதே கமலஹாசனுக்கு அதான் நினைச்சு, கமலஹாசனோட எப்படி சீமான் விட்டுவாங்க. இன்னைக்கு அன்னைக்கு சீமான் பெரிய ஆள் இல்லை, டிடிவி ரெண்டு பெரிய ஆள் இல்லை சீமான். ஆனா வாங்க முடியுது. ஓகே, ஆனா அது திரும்ப நடந்துடாது அப்படின்னு நீங்க சொல்ல முடியாதுல்ல. அப்ப நீங்க யார்கிட்ட போட்டி போடணும்? நீங்க பாட்டுக்கு ரொம்ப கேஷ் ஆனா என்னப்பா அவன்லாம் ஓட்டு வாங்குவானா, அவன் ஓட்டுலாம் குறைச்சிடும் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா
அவரு அவரு எந்த புரியுதா? இடத்துல எந்த 99% இடத்துல அதான எந்த இடத்துல சொன்னாங்க. புடிச்சு எந்த இடத்துல வளர்ந்துட்டு இருக்காருன்றது யாருக்கு தெரியும்? 99% அதான சொன்னாங்க. சீமான் சகாப்தம் விஜய் முடிக்க போறாரு 26ல. அவர் ஓட்டெல்லாம் விஜய் எடுத்துருவாரு. ஆனா இப்ப பார்க்க போனா அப்படி ஆகுமானே தெரியல. அதாங்க சொல்றேன், ஒரு விஷயம் இருக்குங்க, என்ன வேணாலும் நடக்குங்க அரசியல்ல. ஆனா ப்ரோ இதெல்லாம் ஒரு டிஸ்ட்ராக்ஷனா கிரியேட் பண்ணிருக்க மாட்டாங்களா? லைக் இப்போ இந்த விஷயம் நடந்ததுனால இந்த பொங்கலுக்கு காசு வர்றதும் அவ்வளவா மறந்துட்டாங்க, யாரும் இது பண்ணாம. எப்போ பார்த்தாலும் இந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப் சேனலில் பேசி பேசி பார்க்கறத பார்த்து அது ஒரு அவங்க எப்போ பார்த்தாலும் இதே இந்த மாதிரி தான் உடையிட்டு இருப்பானுங்க யூடியூப் சேனலில் பேசுகிறவங்கலாம். பார்த்தீங்களா, வெங்கவேல வந்து மாற்றுறத இதை பேசிட்டாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை மாற்றுறத பேசிட்டாங்க. டேய் அதுக்கு என்னன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரே விஷயத்தை பேசிகிட்டு இருப்பாங்களா? அடுத்துன்னு போயிட்டே இருக்கிறது இல்லையா? இல்லைங்க, இதுல இருந்து மடை கார்த்தி மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதுல லுக் டேய் உனக்கு இல்ல இன்டர்வியூல கார்த்தி, உனக்கு புதுசு ஃபர்ஸ்ட் புதுசா லுக் பாயிண்ட் மடை மாற்றத்துக்கு தான் அவார்டே கொடுக்கணும். உனக்கு புதுசு புதுசா பாயிண்ட் கண்டுபிடிச்சு அப்படி பேசுறதுக்கு சொல்லியிருந்தா கஷ்டமா இருக்கு யூடியூப்ல. அதை சொல்லு, அதை விட்டுட்டு சும்மா இளைஞ மடை மாத்திட்டாங்க இது என்ன மடை மாத்திட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க அதெல்லாம் கிடையாது. எல்லா இஷ்யூவும் பேசிட்டு தான் இருக்கணும். அப்படிதாங்க வந்துட்டு இருக்கணும். இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு அதான் அப்படிதானே கார்த்தி, போயிட்டு இருக்க முடியும். அதை விட்டுட்டு சும்மா பாத்தீங்களா ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் லுக் மடை மாற்றத்துக்கு தான் அஜித்துக்கு பத்மபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்லி தம்பி சும்மா ஏதாவது. ஆனா ப்ரோ அஜித் நீங்க சொன்ன அஜித்துக்கு வந்து மாதிரி பத்மபூஷன் வந்து ப்ரோ 2 நீங்க வருஷத்துக்கு சொன்ன முன்னாடி மாதிரி அப்படியே போயிருக்காங்க. நீங்க சொல்லுங்க. சொன்ன மாதிரி இந்த கரெக்டா லாஸ்ட் 20 டேஸாவே இந்த 3 பேர் தான் கேட்டுனே இருக்கு. பெரியாரு, சீமானு, இல்லைன்னா இவங்க இந்த சைட்ல இருந்து ஏதாவது விஜய். இதுதான் தொடர்ந்து எங்க போனாலும் இதே கேட்டுட்டு இருக்கு. ஏங்க அது வந்து நம்மளுடைய மாயை, அவ்வளவுதான். மாய உலகம். அதை நம்ம நினைச்சிட்டு அப்படி பேசிட்டு இருந்தா ஓகே. நீங்க யூடியூப் சேனல்ல போயிட்டு பெரியார சீமான திட்ட வீடியோவை பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து சஜஷன்ல அதுதான் வந்து திரும்ப நிற்கும். இப்போ யூடியூபா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், எல்லா சோஷியல் மீடியாவுமே அந்த அல்காரிதம் எப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த விரும்புறீங்க அப்படின்னா அந்த விஷயம் தான் திரும்ப உங்களுக்கு வரும். சீமானோட பேட்டி பார்த்துட்டே இருக்கீங்கன்னா சீமானோட பேட்டி வரும்போது ஃபர்ஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. தமிழ் டாக்ஸ் ரிவ்யூ பார்க்குறீங்க, புதுசட்டமாறன் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா புதுசட்டமாறன் வெள்ளிக்கிழமை நைட்டு ரிவ்யூ போட்டோன்னா ஃபர்ஸ்ட் சஜஷன்லேயே அதாவது வந்து நிற்கும் ஃபர்ஸ்ட் வீடியோவா. அப்போ நீங்க எதை பாக்குறீங்களோ அதை திரும்ப திரும்ப காட்டும். ஆனா அது உங்களுக்கு காட்டுதுன்றதுக்காக இதான் உலகம் நீங்க நம்பிட்டு இருக்க கூடாது. நீங்க நம்பிட்டு இருக்க கூடாது. மத்தவன் அதை பார்க்கலையே. அதெல்லாம் வந்து அவன் பெரியாராவது அதாவது சீமானாவது அப்படிதான் உட்காந்துருக்காங்க. அதை பத்தி நான் யாரும் கவலைப்படாத மக்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க வெளியே. எவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க வந்து ஐயோ இவங்க பேசுறாங்களே பண்றாங்களே. ப்ரோ இதனால ஈரோட்ல ஒரு எலெக்ஷன்ல கூடுமா ப்ரோ ஒரு ஓட்டு? ஈரோட்ல ஆபீஸாவே ஒரு ஓட்டு கூட தாங்க போகுது. ஓகேவா? ஏன் அங்க ஏடிஎம்கே நிக்கல, பிஜேபி நிக்கல. ஓகேவா? நிக்கிறது யாரு? திமுக. அடுத்து பெரிய கட்சி என்டிகே தான். கண்டிப்பா ஆபீஸா ஒரு ஓட்டு கூட தான் போகுது. அது எவ்வளவு கூட போகுதுன்னு தெரியல. இப்போ ஒரு பெரியார் திட்டுறதுனால நிறைய பிஜேபி சப்போர்ட்டர்ஸோ இவங்கெல்லாம் ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஓட்டு கூட தான் போகுது. அதை வச்சு அண்ணன் பேசுவாரு. பத்தியில நான் பெரியார் பெரியார் திட்டியே ஹேட்டர்ஸே இருந்தா பெரியார் போதுமே முன்னால ப்ரோ, ஜெயிச்சிருவாரு. எல்லாருக்குமே ஏற்றஸ் இருக்காங்க இல்லையா? எல்லாருக்குமே ஏற்றஸ் இருக்காங்க. பெரியார் மண்ணில் பெரியார் திட்டியே ஓட்டு கூட்டிச்சுன்னு சொல்லுவார் அண்ணா நாளைக்கு வந்து. அதை நீங்க மறுத்து அவர் பேச முடியாது. பெரியாரவே மண்ணுன்னு சொல்லிட்டாரு ப்ரோ. இதுல என்ன இருக்கு? ஒன்னும் தப்பா சொல்லி அவரு. ஏங்க ஒரு கடத்துக்கு மேலே நீங்க ரொம்ப விருப்பத்திட்டு இருந்தீங்க, அப்படிதாங்க பேச முடியும். என்ன பண்ண முடியும்? சும்மா பெரியாரால தாங்க படித்தோம், பெரியாரால தான் இதை பண்ணோம், பெரியாரால தான் நீங்க பேசுறீங்களே சோசியல் மீடியால, பெரியாரால தான் நீங்க வேலைக்கு போறீங்களே, பெரியாரால தான். இன்னியா எப்ப பார்த்தாலும் பெரியார் பெரியார் பெரியார்னா எங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? நம்ம சினிமாக்குள்ள போகணுங்க. இது வேணாம் டாபிக். பெரியார் ஒரு அந்த சாக்கடை. அந்த ப்ரோமோ பாத்தீங்களா சாக்கடை ப்ரோ? சிம்பு பார்த்து ப்ரோ, அது ஓகேவா இருந்துச்சு, அவ்வளோதான். பெருசாக சொல்லிக்கிற ஒன்றும் இல்லை. இந்த பாட்டும் நல்லா பீட்டா இருக்குன்னு பார்த்தா அது ஏதோ ஸ்லோவா.
அது ரொம்ப ஸ்டேஜிங்காக தெரிஞ்சு அந்த ப்ரோமோ. நான் அப்படி வரேன், நான் ஒன்று அவரு சொல்கிறேன், திருப்பி நீங்கள் ஒன்று வெயிட் சொல்லுங்க. ஏத்திட்டாரா ப்ரோ சிம்பு? உள்ளே தானே இருந்தார். எனக்கு ஏங்க பார்க்கல தக் லைஃப் லுக்ல தானே இருக்காரு இப்போ. தெரியல, எனக்கு எதுவுமே ஆமாம், தெரிஞ்சு. எனக்கு தக் லைஃப் லுக் மாதிரி தான் தெரிஞ்சுது. தக் லைஃப் முடிச்சிட்டாங்க ப்ரோ ஷூட்லாம். இல்ல நான் இல்ல photo லுக்கு சொல்றேன், லுக்கு அது முடிச்சிருப்பாங்க. லுக்கு சொன்னேன். நான் ஃபோட்டோ ஒன்று லீக் ஆன மாதிரி இருந்துச்சு. அது உண்மையா பொய்யானா? கமல்ஹாசனும் லைக் இந்த ஒரு ஆக்ட்ரஸ் இருப்பாங்களே லண்டன்ல இருக்கிற மாதிரி. யாரு? பூஜா குமாரியா அது அந்த இந்த படத்துல? கமலஹாசனுக்கு 70 வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவர் யார் கூட இருந்தா என்னப்ப? இல்ல நான் அந்த போட்டோ ஒன்று இருந்துச்சுன்னா இல்லை, நான் என்னன்னா ஃபோட்டோவும் பார்க்கல அப்படி லீக் ஆச்சாச்சுன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? கமலஹாசன் வயசு என்ன 70 வயசு, கிட்டத்தட்ட தாத்தா அவரு. இதுக்கப்புறம் அவர் யார் கூட இருந்தா என்ன? அதுல என்ன இருக்கு? பெரியாரையும் நம்ம ஏத்துக்கிட்டோம் இல்லையா? அப்புறம் என்ன, எல்லாரும் ஏத்துக்க வேண்டியதான். அப்படி இருந்தா கூட என்ன இருக்கு? ஆனா பெரியார் இப்ப இருந்திருந்தா அந்த பெரியார் சப்போர்ட் பண்ற குரூப்ப அவர் கேட்கிற கேள்வியில அவங்க ஓடி இருப்பாங்க. அன்னைக்கே யாரும் சப்போர்ட் பண்ணுங்க பெரியார. இப்ப பாருங்க, திரும்ப அந்த பெரியார் டாபிக்ல வரீங்க. நம்ம வந்து திரும்ப திட்ட வேண்டியது இருக்கும். விட்டுருங்க. அன்னைக்கே திமுக வந்துச்சு. திமுக காரனே பெரியார் இருந்தாங்க. அவர் இன்னைக்கு நேரத்தை திட்டுறோம்னுங்க, எப்பயுமே திட்டு தான் இருக்கும். இவங்க என்ன 2014 பிஜேபி ஜெயிச்சதுனால, மோடி வந்து ஸ்ட்ராங்கான பிரைம் மினிஸ்டர் ஆனதுனால அவங்கள கலாய்க்கிறதுக்கு பெரியார் தூக்கிட்டு வந்தாங்க. இவங்க 2014 முன்னாடி வரைக்கும் பெரியார் பேசுறாங்களா என்ன? அதெல்லாம் கிடையாது. ஆப்போசிட் ஐடியாலஜியும் ஒருத்தர் வைக்கணும். நீ சாமி, ராமர், கிருஷ்ணர், இந்துத்துவான்னு பேசுற அப்படின்னா, நான் சாமி இருக்கிற ஒருத்தர் நான் எங்கிட்ட வச்சிருக்கேன், சாத்தானே அப்பாலை போன்ற மாதிரி சிலுவை காட்டுற மாதிரி இவங்க வந்து பெரியார், இது பெரியார் மண் அப்படின்னு நானுங்க இவனுங்க. அவ்வளவுதான். இதே பிஜேபி கூட்டணியில வச்சுக்கும் போது பெரியார் மண் முடியாது. அதுக்காக இந்த 10 வருஷத்துல 2014 2024 வரைக்கும் இந்த 10 வருஷத்துல பெரியார் சும்மா வந்து ஐடியாலஜியா வச்சுக்கிட்டு இது பண்ணாங்க. அது சீமானை வந்து இப்ப நொறுக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அதுக்கு பதிலே கிடையாது உங்ககிட்ட. எங்க போனாலும் சுத்தி பெரியாருக்கு வந்துடும். அப்புறம் பெரியாரை நம்ப விட மாட்டோமா, இல்ல நம்ம பெரியார் நம்ப விட மாட்டோம். பெரியார்ன்ற ஒருத்தர்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறது வந்து நாட்டுக்கு நல்லது. அவ்வளவுதான். இன்னும் ஃபியூச்சர்ல வந்து இங்க நிறைய சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து அவர் தான் எல்லாம் பண்ணாரு, அவர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா, நீங்க ஒரு ஹீரோ ஒர்ஷிப் மாதிரி போடக்கூடாது. பெரியார் தப்பான ஒரு ஐடியாலஜி. அது ஐடியாலஜி தப்பு சொல்ல, தப்பான ஒரு மனிதர் வந்து ஹீரோ ஒர்ஷிப்ல அப்படியே வந்து அவர் மனித புனிதராயிடக்கூடாது. அவர் மேலேயும் விமர்சனம் இருக்குன்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இங்க இருக்க சின்ன சின்ன பசங்க 20 வயசு 25 வயசு பசங்க கிட்ட நீங்க வந்து சும்மா பெரியார் தான் நீ படிச்சதுக்கு காரணம், பெரியார் தான் நீ வாழ்ந்ததுக்கு காரணம், பெரியாரில் தான் நீ வந்து காலேஜ் போற, பெரியாரில் தான் ஸ்கூலுக்கு போற அப்படின்னா அவனுக்கு அந்த அறிவு வரணும்ல. அவனுக்கு இதை சொல்லி கொடுக்கணும். அது யார் சொன்னாலும் ஓகே தான். அது சீமானா இருக்கட்டும், இல்லை வேற யாரும் இருக்கட்டும், அது பிரச்சனையே இல்லை. கரெக்ட். ஆனா அதுக்கு இப்போதைக்குன்னா சீமானை தான் நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. இல்லைங்க, ஸ்ட்ராங்கா எதிர்க்காங்க. பெரியார் எதிர்த்திருக்காங்க, நிறைய பேர் எதிர்த்திருக்காங்க. திமுக எதிர்த்திருக்கு. அப்புறம் என்ன, அண்ணா எதிர்த்திருக்காரு, கருணை எதிர்த்திருக்காரு, எல்லாம் எதிர்த்திருக்காங்க. இவங்க என்னன்னா 2014 அப்புறம் மோடி வந்து பிஎம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாத்தையும் வந்து பழசெல்லாம் அழிச்சிட்டு அழுக்கு சிலைய தொடச்சி எடுத்து வந்து வச்சு பூஜை பண்ற மாதிரி பெரியார் தூக்கிட்டு வந்து பூஜை பண்ணிட்டு வந்தாங்க 2014 இருந்து. அதுல இப்ப சீமானை வந்து தூக்கி அடிச்சிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். இன்டர்வியூலேயே இப்போ ரீசெண்டா ஒன்று கருப்பழனி அப்படின்னு சொல்லியிருப்பாரு, ஓப்பனா சொல்லியிருந்தாரு. நார்த்துக்கு வந்து எப்படி அம்பேத்கரோ அப்படி இது பண்ணாரோ, நாங்க அந்த மாதிரி பெரியாரை இது பண்ணி இது பண்றோம் அப்படின்ட்டு. கருப்பழனி அப்படிலாம் ஒரு ஆளாங்க, சும்மா ஏதாவது இது தெரியும். அவரு சொல்றது அப்படி நீங்க மொத்தமா கொத்தடிமை ஆயிட்டா அப்புறம் என்ன? ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கா? எப்ப பார்த்தாலும் ஏன் இதை சொன்னாரு தெரியுமா? அப்படி
ஏடா எப்ப பார்த்தாலும் ஏன் இதை சொன்னார் தெரியுமா, இது ஏன் சொன்னார் தெரியுமா, அவர் ஏதோ சொல்ற, நீ ஏன்டா சொல்ற, அவர் சொன்னதே எடுத்துட்டு வா அப்படின்னா அதை விட்டு அவர் ஏன் இதை சொன்னார் தெரியுமா, அந்த காலகட்டத்துல அப்படி இருந்தது. ஆமா, அதைத்தான் நாங்களும் சொல்றோம். அந்த காலத்துல அப்படி அந்த காலகட்டத்துல அப்படி இருந்ததுனால அவங்க அப்படி இருந்தாங்கன்னு நம்ம சொன்னோம். அது வந்து நம்ம ஒத்துக்க முடியாது. இல்ல நான் பாசிட்டிவா சொல்றேன், நான் நெகட்டிவா சொல்றேன். ஸோ அவங்க இதுல எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு ஐடியல் மாதிரி வச்சு இது பண்ணா எல்லாரும் இது பெரியார் பண்ணிடுவாங்கன்ட்டு. ஒரு சாக்கடைங்க, பெரியார் ஒரு சாக்கடை. ஓகேவா, சாக்கடைன்றது தெரியாது. சீமான் வேலை பார்க்கறாரு, நல்ல விஷயம் தான். இதுல சீமானுக்கு ஒரு கோபமே விஜய் தான். விஜய் கிட்ட நிறைய டைம் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காரு, இவர் பேசியிருக்காரு, எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் பெரியார் வந்து ஐடியாலஜிக்கல் லீடரா அவர் எடுத்துட்டு வரான்றத சீமான்ட்ட சொன்னதுக்கப்புறம் சீமான் எதிர்த்தே பேசியிருக்காரு. வேணாம் தம்பி, ஏதாவது செட் ஆகாது அப்படின்னு. ஆனா அதை மீறி வந்து இல்ல சீமான் போனாலும் பரவாயில்ல எனக்கு, இதே சீமானுக்கு நான் ஓட்டு போட்டேன்னு சொன்ன விஜய், உங்களுக்கு தானே ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்ன விஜய், சீமானை கூப்பிட்டு டின்னர் கொடுத்த விஜய், சீமானோட டிராவல் பண்ண விஜய், கார்ல லாங் டிராவல் பண்ணி அரசியல் பேசின விஜய், கூட்டணி வச்சுக்கலான்னு பேசின விஜய், எல்லாம் பேசின விஜய், பெரியார் தான் எனக்கு முக்கியம், சீமான் தேவையில்லன்னு உதறும் போது தான் சீமானுக்கு அந்த கோவம் வந்துச்சு. அவரு பிரஸ்ல சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, இந்த மாதிரி நாங்க தனியா தான் நிக்கிறோம்ட்டு. அப்ப கூட அவரு பேச வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சேடா சோகமா தான் லைக் சொல்லியிருப்பாரு, அந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகும்போது கரெக்டா. பனையூர் அலுவலகத்துல அந்த கட்சி ஆபீஸ்ல கொள்கை தலைவர்கள் ஸ்டாச்சு வைக்கிறதா ஒரு தகவல் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஓகே ப்ரோ, வைக்கட்டும். இருக்கு இப்ப நீங்க பெரியார பேசி உங்களுக்கு திமுக காரணம் ஒத்துக்க போறதில்ல, திக காரணம் ஒத்துக்க போறதில்ல, இந்த பக்கம் இருக்கும்போது உங்களுக்கு நடிக்க போறான். இப்ப எல்லா பக்கமே உங்களுக்கு ஒன்பது தான் இழுக்க போறாங்க. சீமான் பெரியார் திட்டுறாரு, சீமான் ஏன் பெரியார் திட்டும் போது நீ கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லி திக காரணம் திமுக காரணம் உனக்கு திட்டுறான். நீ ஏன் கொள்கை தலைவரா பெரியார வச்சிருக்கன்னு சொல்லி பிஜேபி காரன் நாம் தலைமைக்காரன் திட்டுறான். மொத்தத்துக்கே என்னன்னா இந்த பக்கம் சீமான் சொல்ற மாதிரி வலது பக்கமும் போகாம இடது பக்கமும் போகாம ரோட்டுக்கு வந்து நின்று மாற்றிட்டு உட்காந்துருக்கீங்க, அவ்வளவுதான். இப்போ அம்பேத்கருக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாங்களே, அதே மாதிரி இப்போ பெரியாருக்கும் சப்போஸ் எடுப்பாங்க இவங்க, அப்ப பேசிதானே சீமான் ஆகணும் விஜய். கொதிச்சிருவாரு சீமான். இல்லடா, இப்போ அந்த மாதிரிலாம் நீங்க பேசிதானே பண்ணிட்டீங்க ஆகணும். அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா சீமானை விட்டுருங்க, மொத்தமாவே நீங்க டேமேஜ் ஆகி போச்சு, பெரிய டேமேஜ். அதனால இதெல்லாம் வந்து நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் டேமேஜ். ஓகே, வேற யாரு சினிமா போவாங்க, ஏதோ படம் பார்த்தீங்களா? மிஸ்கின் மன்னிப்பு கூறியிருந்தாரு பாத்தீங்களா பார்த்தங்க, ஸ்டேஜ்ல. திட்டுல வந்து அவரு உருகி மன்னிப்பு கேட்டு அடிச்சுட்டு போயிட்டாரு திரும்ப. அது மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகுதுல எதுவும் ப்ராப்ளம் வருமா ப்ரோ? இந்த விஜய் படம் தான் சொல்றேன். இப்ப ஜனநாயகம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா திமுக அப்போஸ் பண்றதுனால ஸ்மூத்தா ரிலீஸ் ஆகுமா, இல்ல அதுல எதுவும் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ப்ரோ. ஆனா திமுகக்கு அந்த அறிவு கிடையாதுல்ல, அவங்களுக்கு தான் அறிவே கிடையாது. நாடே எங்களுது, நாட்டை தான் மொத்தமா அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு உட்காந்துருக்கானுங்களே, மொத்த தேட்டரை வளைச்சி போயிட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்களே. அதனால கண்டிப்பா பண்ணுவானுங்க. பண்ணும்போது நம்ம வந்து திமுக எதிராக வந்து மொத்தமா எதிர்த்து நிற்போம்.
அவங்களால என்ன தடுக்க முடியும்? 2026 கதை முடிய போகுது. அன்னைக்கு நம்ம வந்து முழுக்க முழுக்க அலின் மூடில் இறங்கி வச்சு செஞ்சிட மாட்டோம். கரெக்ட். திமுக அதை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்காதுங்க. அவனுங்க அவன் புத்தியே தான் அவன் பண்ணுவான். ஓகே, பண்ணா அவங்களுக்கும் பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க. அவங்களுக்கு பேக்ல ஃபயர் ஆகுதா இல்லை புகு வருதா இதுவே தெரியாது. அவங்க இன்னுமே நினைச்சிட்டு இருக்க மக்கள்ல நல்லாட்சி கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம், மக்கள்லாம் திரும்ப எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்ற ஒரு பகல் கவனம்ல உட்காந்துருக்காங்க அவங்க. அவ்வளோ ஆடியோ லான்ச் நடக்கலண்ணா. ஆடியோ லான்ச் எனக்கு தெரிஞ்சு நடக்காத ப்ரோ. லியோக்கும் நடக்கல, கோட்டுக்கும் நடக்கல. ஸோ இதுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய டைம் விஜய் வந்து மீட் பண்ணுற மாதிரி சந்தர்ப்பம் வரும். இப்போ பரந்தூருக்கு அந்த மாதிரி எங்கேயா வருவார், மீட்டிங் போடுவார், மாநாடு நடக்கும். ஸோ அதனால ஆடியோ லான்ச்ன்றது உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்காது. அதனால அது தேவையில்லாத ஒன்று இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ விஜயோட ஸ்பீச்செல்லாம் நிறைய இடத்துல நிறைய பேர் கேட்குறீங்க, முன்னேற அரசியல்வாதியாக மாறிடணும், மாற வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து ஆடியோ லான்ச்லாம் நடத்திக்கிட்டு சினிமாவை பற்றி பேசிட்டு இருந்தால் செட் ஆகாது. அதனால லியோக்கும் பண்ணல, கோட்டுக்கும் பண்ணல. அதனால இதுக்கும் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் விட அதானே ரீச் ஆகும் எப்படின்னா. இதுக்கு மேலே ஆடியோ லான்ச் தான் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொல்றேனே, லியோவுக்கும் இல்லை கோட்டுக்கும் இல்லை அப்படின்றாங்க. இது விஜய் ப்ரெஸ் மீட் பண்ணுவாரா எப்படி ப்ரோ? கண்டிப்பா மீட் பண்ணி தான் ஆகணும். இல்லை, மோடி வந்து இது வரைக்கும் ப்ரெஸ் மீட் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதான் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி மோடி எவ்வளவு நாளா பார்த்துட்டு இருக்கீங்க மோடியை? அந்த அதான் ஒரு 10 இயர்ஸாக அது மாரி. ஆமா, அவர் பிஎம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி அவர் மீட் பண்ணவே இல்லையா, பேசவே இல்லையா? ஏங்க ஜெயிச்ச ஒருத்தருக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? மோடியோட உயரம்னா அவருக்கு என்ன, எங்க இருக்காரு அவரு? ப்ரோ ஒரு ஆல்ரெடி வந்திருக்காருல இந்த ஜோ மீட்டிங் என்னமோ பண்ணும்போது கீழே உட்காந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். ஆமா அதெல்லாம் வந்திருக்காருங்க. அதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல பேசுவார். அந்த வீடியோ எடுத்து பாருங்க. மோடி யார் என்ன அப்படின்னு அப்ப தெரியும். இல்ல 2019 தனியா 13 ஒரு இன்டர்வியூ அவரு கொடுத்திருக்காரு நிறைய அவரு இது. துர்கா எல்லாம் மொத்தமா ப்ரெஸ் மீட்ல என்ன சும்மா ஏதாவது ரொம்ப கேள்வி கேட்டு இருப்பீங்க, அதுக்கு பதில் சொன்னாங்க. அதெல்லாம் தேவையில்லை. வேலை என்னவோ அந்த வேலையை பார்த்துட்டாரு. அவர்தான் அவர் எல்லா கேம்பெயினும் மட்டும் தான் இருக்காரு. அவர் மாதிரி யார் பேச இங்க ஆள் இருக்கு? சீமான் சொல்லியிருக்காரு, மோடி மாதிரி கேம்பெயின் பண்றதுக்கு ஆள் இல்லை, மோடி மாதிரி அரசியல் பண்றதுக்கு ஆள் இல்லை. அவரோட கம்பேரிசன்ல நீங்க வந்து யாரையுமே வச்சு பேசுறது வந்து முட்டாள் பண்ணலாம். அவர் வேல் லெவல்ல போயிட்டாரு. ட்ரம்ப், புட்டின், மோடி அந்த மாதிரி போயிட்டு இருக்காரு. ஸ்பெஷல் ப்ரோ கேக்குதா? கேக்குது. இப்பா ஸ்பீக்கர் வேற யாராவது போடுறான்.
சொல்லுங்க, கேக்குது. கேட்கலையா அவர் பேசுறது? சரி. கேக்குது, சொல்லுங்க. இல்ல, புரியல எனக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்கலங்க சரியா. கேட்கல ப்ரோ. இல்ல, விஜய் அரசியல் தப்பான ஸ்டாண்ட் எடுத்துட்டாருன்னு கேக்குறீங்க தானே? ஆமா, அவர் கண்டிப்பா தப்பான இல்லைங்க. அரசியல் வந்ததெல்லாம் தப்பு கிடையாதுங்க. அரசியல் வந்தது யாரையும் தப்பு சொல்ல முடியாது. ஓகேவா? அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், அது பிரச்சனை இல்லை. அவர் வரும்போது தப்பான ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா உண்மைதான். ரொம்ப ரொம்ப தப்பான ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. அது யார் சொல்லி கொடுத்ததுன்னு தெரியல. இன்னும் ஜானு ஆரங்கராஜ்ன்ற ஒரு பைத்தியக்காரன் இருக்கான், அவன் தான் நினைக்கிறேன். சொல்லி கொடுத்ததெல்லாம் வச்சுக்கிட்டு இவரா ஒரு கணக்கு போட்டு இதுதான் நாட்டில் நடக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சு அவர் ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. அவர் ரொம்ப தப்பு. அவர் எல்லா ஆப்ஷனும் ஓப்பன் வச்சிருக்கணும். சீமானா இருக்கட்டும், என்டிஏவா இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், எல்லாத்தையும் ஓப்பன் வச்சிருக்கணும். எல்லா பக்கமும் கதவை மூடிட்டு ஜானவராஜ் வந்து ஒரே பக்கம் ஒன்று தண்ணீர் நில்லு, இல்லைன்னா அதிமுகவோட கூட்டணியில் போய் நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டான். ரொம்ப ரொம்ப தப்பு. அது தேவையில்லாத ஒண்ணு. இன்னொன்று, கொள்கை தலைவர்ல யாரு கேட்கலங்க. கொள்கை தலைவர்ல யாரு கேட்டா? இப்ப எல்லா கட்சியும் கொள்கை தலைவர் வச்சுட்டா கட்சின்னு எடுத்துட்டு இருக்காங்க. யாரு கேட்க போறா? அதெல்லாம் யாரா கேட்கறாங்களா? அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் சொல்லியிருக்கவே தேவையில்லை. யாருக்கு எதிர்ப்பு இல்லைங்க? பெரியாருக்கு இல்லையா? அம்பேத்கர் இல்லையா? அம்பேத்கர் நீங்க பேசுறீங்க. அம்பேத்கருக்கு எதிர்ப்பு இல்லையா? ஏன் கூண்டுக்குள்ள அம்பேத்கர் சிலை இருக்கு? அப்ப அம்பேத்கருக்கு எதிர்ப்பே கிடையாது இங்க. அப்ப அவன் ஒரு முட்டாள் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான் அப்படின்னா, பெரியார் வைங்க, அம்பேத்கர் வைங்க, நாடாருக்கு வந்து காமராஜர் வைங்க, வன்னியருக்கு வந்து அஞ்சலை மலை வைங்க, தேவருக்கு வந்து தேவர் வச்சா அந்த பக்கம் தலித் ஓட்டு பாதிக்கும், அதனால அது வேணாங்க, இங்க வந்து வேலுநாச்சியர் வைங்க, கேஷ் நியூட்ரல் ஆயிடும். அவன் பேசுற ஆடியோல தானே பேசுறான். அவன் பேசுற ஆடியோலயே பைத்தியம் மட்டும் தான் வளர்றான். என்ன சொல்றான்? கேஷ் நியூட்ரல் தலைவர் தான் இங்க ஜெயிப்பாங்க. யாரு? கருணாநிதி. ஓகே, ஏன் கருணாநிதி குடும்பம் தான்ப்பா இருக்கு, அது எப்படி ஒரே கஷ்டம் தானே வரும்? அப்புறம் ஒரே கஷ்டம் தான் வரும். ஏன் திமுக ஜெயிக்குது அப்படின்னா அப்படித்தானே பார்க்க முடியும் நம்ம. அது எப்படி கேஷ் நியூட்ரல் தலைவர் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்க முடியும்? எனக்கு தெரியல, அதை எப்படி பார்க்க முடியும் நீங்க அப்படி? ஆனா அந்த ஆள் அப்படி நினைக்கிறான். ஜானவராஜ் புதுசத்தனமா எம்ஜிஆர் வர்றாரு. எம்ஜிஆர் கேஷ் நியூட்ரல் தலைவர் எப்படி பார்க்க முடியும்? அவரு ஒரு ஹீரோவா தானே பார்க்க முடியும். ஹீரோவா திமுக இருந்து சூப்பர் ஸ்டார்ல இருந்து வந்தவர், அப்படித்தானே பார்க்க முடியும். ஜெயலலிதா அவங்க கூட இருந்தாங்க, அப்படிதான் பார்க்க முடியும். இதுல எங்க கேஷ் நியூட்ரல் வருது? ஆனா அவன் எடப்பாடி ஜெயிக்கல. பாத்தீங்கன்னா எடப்பாடி 75 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. 75 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காருல்ல எடப்பாடி. மூப்பனார் ஜெயிக்கலையா இங்க தமிழ்நாட்டுல எம்பி? இதெல்லாம் தெரியாத ஒருத்தன் ஒரு முட்டாள்தனமா ஒரு ஐடியா கொடுக்குறான். கேஸ்ட் நியூட்ரல் தலைவர் தான் வருவாங்க இங்க, இவங்க எல்லாத்தையும் வச்சுட்டீங்கன்னா கேஸ்ட் எல்லா கேஸ்டும் நமக்கு ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமா ஐடியா கொடுக்குறான். இவங்க எல்லாம் கொள்கை தடவை ஏற்றுக்கணும். விஜய்க்கு சத்தியமா அந்த ஐடியாலஜிலாம் இருக்காது. அவர் அதெல்லாம் நினைச்சிருக்க மாட்டாரு. ஓகே தான் போல இருக்கு, இவங்க சொல்றது கரெக்டு தானே இருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளே இதெல்லாம் வச்சாதான் செல்லுபடி ஆகணும். அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இப்ப கூட பாருங்க, 120 மாவட்டமா அவங்க பிரிக்கிறாங்க. 120 மாவட்டம் பிரிச்சு மாவட்ட செயலாளர் போடுறீங்கன்னா 120 ஆல்ரெடி 120 கேண்டிடேட்டை நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 234 தொகுதியில 120 கேண்டிடேட் நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க. மாவட்ட செயலாளர் இல்லாம வேற யாருக்காவது இந்த சீட்டு கொடுக்க போறீங்களா? அவங்க ஏதாவது நிக்க போறாங்களா தொகுதியில? கிடையாது. 234 தொகுதியில 120 தொகுதி முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி இவங்க தான் கேண்டிடேட் முடிவாயிருச்சு. 2 தொகுதிக்கு ஒருத்தர் போட்டீங்க. இதர் இந்த தொகுதிக்கு ஒருத்தர் அல்ல அந்த தொகுதியில் நிப்பாரு, அவ்வளவுதானே. இன்னொரு தொகுதிக்கு தான் ஆளை தெரியணும். இப்ப ப்ரோ கேண்டிடேட் லிஸ்ட் இது பண்ணிட்டாங்களா? அவங்கதான் அவரே ட்வீட் போட்டாருங்க, 120 மாவட்டம் பிரிச்சு மாவட்ட செயலாளர் எல்லாம் போடுறேன்ட்டாரு அப்படின்னு. அப்ப நீங்க 120 பேர்த்த ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. ஓகே, இன்னொரு தொகுதிக்கு 2 தொகுதிக்கு ஒரு ஆள் போடுறீங்க மாவட்ட செயலாளராக. இன்னொரு தொகுதிக்கு யாரோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கும்? இங்க இவங்களோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். ஓகே, இன்னொருத்தர் வந்து நீங்க சம்மந்தமே இல்லாம வெளில இருந்து கொண்டு போய் வந்து இன்டலெக்சுவலா ஏதாவது ஒருத்தர் நிறுத்த முடியுமா? அப்படி ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது.
பண்ணவே முடியாது. அப்புறம் கார்த்தி, எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து எல்லாருக்கும் பொதுவானவரா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்காரு. இவர் அம்பேத்கர் பெரியார்னு பேசி அவர் ஒரு மக்கள் கிட்ட ஒரு குறிப்பிட்ட மக்கள் கிட்ட மட்டும் ஓட்டு வாங்கினா அந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்துட்டாருன்னு ஒரு அதுவே எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. எல்லாரும் பொதுவானவரா இது இது அந்த இருந்திருக்கலாமா? ஜான் ஆரோக்கியராஜ்னு ஒரு பைத்தியக்காரா இருக்காங்க. அவங்க கொடுத்த ஐடியாங்க அதெல்லாம். இப்பயும் ஒண்ணு கெட்டு போலங்க. அவரு ஓகே, அவர் எல்லாருக்குமான தலைவரா இருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது. அவர் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லட்டும், பொங்கலுக்கும் சொல்லட்டும், எல்லாத்துக்கும் சொல்லட்டும், அவ்வளவுதான். நீங்க இன்னும் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு பேசிட்டு இருக்காதீங்க. இல்லை எதுக்கு வாழ்த்து சொல்லாம போயிருங்க, அவ்வளவுதான். ஒன்றும் பிரச்சனை இல்லையே. யார் கேட்க போறா? இல்ல இல்ல கார்த்தி, எனக்கு தெரிஞ்ச ஒரு தலைவர் பேரை யாரும் சொல்லியிருக்கே வேணாம், இவருக்குன்னு ஒரு தனி கொள்கை அதுதாங்க சொல்றேன். இவருக்குன்னு ஏங்க, அதுதாங்க. எந்த தலைவரும் சொல்லியிருக்க வேணாம். ஆமா, அது தேவையில்லை. சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இவருக்குன்னு தனி இவருக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா? இவருக்காக தான் ஓட்டு, அவ்வளவுதான். பெரியாருக்கு வேணா ஓட்டு போட போறானா? விஜய்க்கு கிடையாது. காமராஜர் பார்த்து அவனை ஓட்டு போடுறான் விஜய்க்கு கிடையாது. இவருக்கு தனி ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல. இவரு ஒரு சூப்பர் ஸ்டார், அவ்வளவுதான். அப்ப அதை வச்சு கொண்டு போகாம இவங்க வந்து தேவையில்லாம ஒரு விஷயத்த பண்ணி 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 நெகட்டிவ் ஆகிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். யாரு கேட்டா? விஜய்க்கு இவங்க நாலேஜ் இல்லாமலாம் இருக்காரு கார்த்தி. அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அரசியலுக்கு வரானா எல்லாம் தெரிஞ்சுதான் வராரு. பட் அவர் இது இந்த மாதிரி ஐடியாலாம் எப்படி ஒத்துக்குறாரு தான் எனக்கு ஒன்றும் புரியல கார்த்தி. அது எப்படி ஒன்றும் புரியல, டவுட்டாவே இருக்கு. அவரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய ஆளா அப்படின்னா சினிமாவை தெரியும், எதுவுமே பிளான் பண்ணி கரெக்டா பண்றாரு. அப்படி இல்லை, கிடையாது. எல்லாருக்குமே எல்லாமே தெரியாதுங்க, ஓகேவா? எல்லாருக்கும் எல்லாரும் தெரியாது. கூட இருக்கவங்க சொல்றதை வச்சுதான் அவங்க உலகம் தனி, அவங்க உலகம் தனி, சின்னது. எல்லாருக்குமே சொல்றேன். நான் ஸ்டாலினுக்கே அப்படிதான். ஸ்டாலினுக்கே என்னன்னா அவங்க சொல்றது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் செக்ரட்டரியும் இவங்களாம் சொல்றது மட்டும் தான் அவர் நம்புவார். அது மட்டும் தான் அவரு பார்ப்பாரு. நியூஸ் சேனல்ல என்ன பார்ப்பாரு? சன் டிவி பார்ப்பாரு, கலைஞர் டிவி பார்ப்பாரு. சன் டிவியில் பாசிட்டிவ் நியூஸ் தான் வரும் திமுகவை பற்றி, கலைஞர் டிவியில் பாசிட்டிவ் நியூஸ் தான் வரும். ஓகே, நெகட்டிவாக ஏதாவது தினத்தந்திலாம் அந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வரும்போது, என்னப்பா என்ன பிரச்சனையா இங்கே பாருங்கண்ணா, இல்லை இல்லை ஓகே சார் அதை முடிச்சு விட்றோம், டக்குன்னு பார்த்து ஒன்று சரி பண்ணி விட்றோம் அப்படின்னா, ஓகே ரைட்டு சரி பண்ணுங்க. ஒரு ராஜா வாழ்க்கை தான் வாழ்வாங்க, அப்படிதானே இருப்பாங்க. அவங்கள சுற்றி இருக்கவங்க எல்லாம் பாசிட்டிவாக தான் அவங்ககிட்ட பேசுவாங்க, நெகட்டிவான பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி அவங்க வெளி உலகத்தோட கனெக்டே கிடையாது. வெளி உலகத்தை பார்க்க மாட்டாங்க, பெருசாக அனலைஸும் பண்ண மாட்டாங்க. பண்ணாம இதுதான் வெளில இருக்கு போல இருக்கு, பெரியார் ஆதரவு இருக்கு, பெரியாருக்கு ஓட்டு இருக்கு, அந்த ஜாதிக்கு இந்த ஓட்டு, இந்த தலைவர், இந்த ஜாதிக்கு இந்த தலைவர், இந்த ஜாதிக்கு இந்த தலைவர், இவங்கெல்லாம் வச்சுட்டா போதும், எல்லாரையும் கவர் பண்ண மாதிரி ஆயிடும் நம்ம அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு அனலைஸ் பண்ணி எழுதி வச்சுட்டு அது ஒரு ஐடியாவை வந்து கொண்டு வராங்க. ஒரு படத்துக்கு ஸ்கிரிப்ட்ல எழுதுற மாதிரி. அது எப்படி செட் ஆகும்? அதான் கார்த்தி, எவ்வளவோ பொதுவான விஷயங்கள் இருக்கு. வறுமை ஒழிப்போம், ஊழல் ஒழிப்போம், அதெல்லாம் கொள்கையை சொல்லிட்டு இவர் பாட்டில் போயிட்டு இருந்திருக்கலாம். தேவையில்லாம இந்த ஜாதி தலைவர் எல்லாம் எடுத்ததுதான் அவர் வந்து பெரிய பிரச்சனையா நிக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான் கார்த்தில. அதுவும் இல்லாம களத்துலயும் இறங்க மாட்டாரு. கேட்டா மார்ச்சுக்கு அப்புறம் வரும்னு சொல்லிட்டு அவங்க அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இல்ல சார், இப்போ நம்ம ஊர் சைட் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரசிடென்ட்ல இருந்து கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர்னு எல்லா கட்சிக்குமே இருப்பாங்க. கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ற ஆளுங்க இருக்காங்க. பட் விஜய் சம்பந்தமா அந்த மாதிரி கேள்விப்படவே இல்லை. எங்க கிராமத்துல யாருமே இல்ல. இவங்க இன்னும் ஒரு வருஷத்தை வச்சுக்கிட்டு எப்படி இதெல்லாம் பண்ண போறாங்க, அது வேற டவுட்டாவே இருக்கு. இந்த கேள்விதான் நம்ம என்ன கேட்டா plan பண்ண- வந்து இல்ல படம் முடிச்சுட்டு வந்த உடனே பாருங்க அதுக்கப்புறம் பேசுங்கன்றாங்க. இது என்ன மாதிரி இதுன்னு தெரியல எனக்கு. இல்லைங்க, படம் முடிச்சுட்டு அவர் எப்போ வர்றது, எப்போ அந்த டேட் செட் அததாங்க பண்றது? இப்போ நீங்க தெரியல ஊர்ல எப்படி இருக்குன்னு உங்க செட்டப் நீங்க பாத்திருக்கீங்கல்ல. எலெக்ஷன் கேம்பெயின்னா அந்த தெருவில் ஒருத்தர் இருப்பாரு ஏடிஎம்கேல, வீட்டுல கொண்டு வந்து பணம் கொடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டுல. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி செட்டப்பே இவங்கள்ட்ட இல்ல. பணம் கொடுக்கறதை விடுங்க, கேன்வாஸ் பண்றதுக்கே ஆள் இல்ல. அதான் பிரச்சனை. ஏங்க அந்த வெள்ளம் வந்ததுக்கே அதெல்லாம் வரலங்க fix அவரு. பண்ணாம கேட்டா வந்து எங்கால் வந்தா வந்து செக்யூரிட்டி தேவைப்படும், அங்க பிரச்சனை ஆயிடும் அதாயிடும் இது பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஃபேன்ஸ் எல்லாம். அது அதுவும் இல்லாம தனியா வேற வேனை வச்சு வர வச்சு பனையூர்ல கொடுத்துக்கிட்டு இருக்காரு.
ஒர்க் ஃப்ரம் அதெல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல அது அதெல்லாம் அது தட்டிங்க. குறை அதெல்லாம் சொல்ல ஓகே. முடியாது. அது அவரு பண்றதுங்க. அதெல்லாம் நீங்க விமர்சனம் பண்ண தேவையில்ல. பட் கட்சியோட ஸ்ட்ரக்சர் வந்து சரியா போகுது அப்படின்னா நம்ம ஒன்று சொன்னோம்னா வந்து எப்போ பார்த்தாலும் இவன் டிவியை பற்றி நெகட்டிவாக பேசுறாதுன்னு வந்து புலம்புவானுங்க கீழே. அதெல்லாம் கிடையாது தம்பி. உண்மையிலே தப்பாக தான் போயிட்டு இருக்கு. அது அடிப்படை கொள்கையில இருந்து கட்சியோட ஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லாத்தையுமே ரொம்ப சாதாரணமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. இல்ல கார்த்தி, இது ஒரு பண்ணிக்கலாம் அது இரண்டாம் பண்ணிக்கலாம். கட்ட தலைவர்கள் அது இன்னொரு நல்ல கட்சிக்கு அதுக்கு வேணும்ல கார்த்தி? என்ன அதாங்க சொல்றேன். அது ஏன் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதுதான் நீங்க சும்மா 120 தொகுதியா பிரிச்சு நிறைய மாவட்டத்தில் ரசிக மன்றம் இருக்கு, இவங்களுக்குலாம் வந்து பிரிச்சு தான் கொடுக்கணும், இவங்களுக்கு நிறைய பேருக்கு பதவி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இது எங்க போய் இடிக்கும் அப்படின்னா, அவன் சரியா வேலை செய்யற அப்படின்னா அங்க இருக்கவனுக்கும் இங்க இருக்கவனுக்கும் முட்டிக்கும். இன்னைக்கு 120 எம்எல்ஏவை நீங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டீங்க எம்எல்ஏ கேண்டிடேட்டை. இப்ப இன்னொரு 120 பேரை யார் செலக்ட் பண்ணுவான்? அவனுக்கே பண்ணிக்குவாங்க. அவ்வளவுதான், அவங்களே பண்ணிக்குவாங்க. அப்ப நீங்க வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க இவங்க தான் எம்எல்ஏ கேண்டிடேட். ஓகே, அவங்களுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இங்க, அவங்களுக்கு என்ன நல்ல பேர் இருக்கு, அதுல எதை பத்தியுமே நோட் பண்ணல, எதை பத்தியுமே கேர் பண்ணல. கார்த்தி, இதை விட இன்னொரு இந்த டிஎம்கே ஏஜென்ட்ல பாத்தீங்கன்னா மண்டல வாரியா ஒரு மினிஸ்டர் இருப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க. ஸோ அந்த இது வந்து பெரிய செயின். அது அந்தந்த இதுக்கு அந்த இது பண்ணிட்டு அந்த ப்ரோக்ரஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஆனா விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு செட்டப்பும் இல்லை. இவங்க எப்படி எந்த தைரியத்துல இவங்க நிக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல கார்த்தி. இது நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்றதா சொல்ல நம்ம சொல்றோம். ஏடிஎம்கே டிஎம்கே நீங்க பார்க்கவே கூடாது. ஓகேவா, அவங்களாம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஆட்சியில் இருந்ததுனால அவங்க கீழே வந்து எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலரு, வார்டு மெம்பர்லேருந்து எல்லாரும் இருக்காங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவன் இந்த கட்சியை யாரை பெனிஃபிட் அடைஞ்சிருப்பான், அதனால அந்த கட்சிக்கு வந்து லாயலாக நிற்பான். அதெல்லாம் ஓகே. அப்போ விஜய்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கும் போது விஜய் நம்பி தான் கட்சி ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு சும்மா இங்கே இருக்கவங்க அவன் ஃபேனாக இருக்கான், வரான், ரசிகர் மன்றம் நடத்தான் போகிறான், அது கிடையாது. அது தேவையே இல்லையே. இவங்க சொல்கிற ஆள் தானே அப்படி இருக்கணும். அவனுக்கு தேவையான மாதிரி நீங்கள் 120 தொகுதி பிரிக்கிறீங்க அப்படின்னா, 120 மாவட்டம் பிரிக்கிறீங்க அப்படின்னா அங்கேயே வந்து பிரச்சனை இருக்கு இல்லையா? இது நாளைக்கு வந்து ஈஸியாக வந்து மற்ற கட்சியில் அதை உடச்சி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. என்ன கேரண்டி இருக்கு? யாருக்கு பயப்பட வேண்டி இருக்கு அதிகபட்சம்? நீங்க மற்றவன்லாம் வந்து எல்லா கட்சிக்காரனும் பெருசா பணம் வச்சிருக்கான். இங்க ஈஸியா ஒரு 10 பேர் தூக்கிட்டு போயிட மாட்டானே? அவனை வச்சு அவனை திட்ட மாட்டானே? இது நடந்திருக்கா இல்லையா? விஜயகாந்த் நடந்திருக்கு, எல்லாரும் நடந்திருக்குல்ல. விஜயகாந்த் நடத்துக்காரு மயிலாடுதுறையில எம்எல்ஏ வந்து ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் ஜெயிச்சார், அருள் செல்வன். நெக்ஸ்ட் இயர் அவர் டிஎம்கே போயிட்டார். விஜயகாந்த் கட்சி அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ அதுமாதிரி நடக்காதுன்னு நம்ம சொல்லவும் நடந்திருக்கு. அதுதாங்க சொல்றேன். இப்ப என்ன ஆப்ஷன் வச்சிருக்கீங்க? ஒண்ணு தனி நிற்போம். ஓகே, தனியா என்ன ஆகும்? 10% ஓட்டு, 12% ஓட்டு. இதுதான் இந்த கதை தான். ஓகே, கூட்டணி யாரோட கூட்டணி நிற்கலாம்? சீமான் கூட்டணி கேட்ட முடியாச்சு, அவ்வளவுதான். என்டிஏ கூட்டணியை அது முடியாச்சு. திமுக தான் அரசியல் பண்றோம். ஓகே, உங்களோட கூட்டணி வந்து காங்கிரஸ்லாம் வராது, விசிகவும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு. நீங்க தான் ஏடிஎம்கேவோட கூட்டணி போய் சேரணும். அப்படியே போய் சேர்ந்தீங்கன்னா கூட, ஏடிஎம்கேவோட கூட்டணி சேர்ந்தா கூட, நாளைக்கு ஜெயிச்சிட்டா கூட உங்க எம்எல்ஏ வாங்கிட்டு போக மாட்டோமே. இவ்வளவு வீக்கான ஒரு செக்ஷரா வந்து கிரியேட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க. விஜயோட பவர் என்ன, விஜயோட இன்ஃபுளுன்ஸ் என்ன? விஜய் ஒரு விஷயத்த பேசினா அது எவ்வளவு பெருசா வைரல் ஆகுது. அவர் வந்து பரந்தூருக்கு போனா என்ன வைரல் ஆகுது, வெங்க வெளிக்கு போறேன்னு சொன்ன வைரல் ஆகுது. அப்படிலாம் இருக்கும்போது அவரை தேடி எல்லா கட்சியும் வர வைக்கிறதுக்கான அரசியல் பண்ணாம எல்லா ஆப்ஷனும் முடி வச்சுட்டு எடிமிக்க கூட போய் சேர்ந்துடலாமா, அவன் எவ்வளவு சீட்டு கொடுப்பான், அந்த மாதிரி எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க நீங்க. இப்போ ஒரு ஏடிஎம்கே கூட போட்டி போனா ஏடிஎம்கே தான் பெனிஃபிட், இவருக்கு பெனிஃபிட்டே கிடையாது. அப்புறம் இவருக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க, பெனிஃபிட்லாம் கிடையாதுங்க. ஏடிஎம்கே கூட கூட்டணிலாம் போக முடியாதுங்க. அப்படி போனோம்னா அது வேஸ்ட்.
என்ன கார்த்திக் ப்ரோ, இது ஜிஎம் இன்டர்வியூலாம் இப்போலாம் ரொம்ப மோசமாக இருக்கே ப்ரோ. இது இந்த சூர்யாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, அப்புறம் வந்து என்னை நோக்கி பாயும் தொட்டா நான் டைரக்ட் பண்ணலன்றாரு. என்னாச்சு அவருக்கு? என்ன நீங்க பயந்துட்டா அவர் டேரக்ட் பண்ணலன்னு சொல்றாரு. ஆமாம் ப்ரோ. அதை மறந்துடுற மாதிரி ரிட்டையர் ப்ரோ. நானா அப்படியா அப்படின்ற தெரியலங்க, நான் பார்க்கல, இன்டர்வியூலாம் பார்க்கறது இல்லை. இல்லை, நானே இன்டர்வியூ பார்க்கல, சும்மா ஒரு கிளிப்பு மாரி ரிப்பேரில் போட்டிருந்தாங்க, ஜிஎம்க்கு இது பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்புறம் சூர்யா வந்து அந்த இவ்வளோ படம் வந்து காக்க காக்க வாரணமாயிரம்லாம் அவர் வச்சு நான் ஜிவிஎம் எடுத்துருக்கேன். எனக்கு ஜிவிஎம், மிஸ்கின், சங்கர், யார் இவர், கே ஸ்ரீகுமார், இவங்கெல்லாம் வந்து லெஜண்ட் டேரக்டர்ஸாக பார்த்து இவங்களுடைய இன்டர்வியூ பார்க்கறது. இந்த பழைய இப்போ சிங்கம் சீனிவாசராவ் பேசினார் இல்லையா, இந்த கமலஹாசன் இதில் ஃபங்க்ஷனில் ஆமா ஒரு மூணு இன்டர்வியூல வந்து வருஷம் பேசினாங்க. ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜிவிஎம்மோ மற்ற டேரக்டர்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதான். அதெல்லாம் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க தேவையில்ல, ஜாலியாக ஃபன்னாக பார்த்துட்டு இருப்போம். இதுதான் இன்னைக்கு ஏதோ வீடியோ வந்தது, ஏதோ வெற்றிமாறன் ஏதோ கூப்பிட்டு வச்சு ஏதோ அதான் மேடையில் பேசிட்டு இருந்தார் மிஸ்கின். அந்த இது மன்னிப்பு கேட்டார் போல ஏதோ மிஸ்கின். மிஸ்கினுக்கு வந்து பயங்கரமான எதிர்ப்பு, எல்லாருமே காரை துப்பிட்டாங்க, கழுவி ஊற்றிட்டாங்க. அதனால வேற வழியே இல்லை, அவர் மன்னிப்பு கேட்டார். அவர் அந்த மன்னிப்பையுமே வந்து அப்படியே அப்படியே ஊட்டி கேட்குறாரா, ஈய பூசின மாதிரி இருக்கட்டும், பூசாத மாதிரி இருக்கட்டும் மாதிரி. மனிதர்களே, நான் மன்னிப்பு கேட்கறத வந்து தயங்க மாட்டேன், மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் விரும்புறேன். நான் மன்னிப்பு கேட்டு உங்களெல்லாம் கடவுளாக்கிட்டேன் அப்படின்னு போயிட்டாரு. டே லூசு இல்லங்க, அதான் அவர் மன்னிப்பு கேட்கற மாதிரி கேட்டுட்டு, ஏங்க இவர் மத்ததெல்லாம் நடக்குது அதை கேட்க மாட்டீங்க என்ன கேட்பீங்களா அப்படின்ற மாதிரியும் வச்சுட்டாரு. அந்த டோன்ல வந்து நான் மன்னிப்பு கேட்டு உங்களை கடவுளாக்கிட்டேன் அப்படின்னு போயிட்டாரு. எவ்வளவு நக்கல் பார்த்தீங்களா? அவர் எடுத்த பிசாசு 2 ப்ரோ ஆச்சு, 2018 எடுத்தாருன்னு நினைக்கிறேன். 2018 19 இன்னும் ரிலீஸ் ஆகலையா ப்ரோ அது? இது மன்னிப்பே கேட்க பல படங்கள் வந்து பிஸ்னஸ்லாம் ஆகாமல் இருக்கு ப்ரோ, ஆனால் தான் ரிலீஸ் பண்ண முடியும். நீங்கள் 10 கோடி ரூபா போட்டு ஒரு பொருள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு 10 அப்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி கட்டிட்டீங்கன்னா, 10 அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாங்குறதுக்கு ஆள் வந்தாலும் நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டை விற்க முடியும், ஓப்பன் பண்ண முடியும், வேலையை முடிக்க முடியும். நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டுன்றதுக்காகவே அது வந்து கட்டி முடிக்கப்படாது இல்லை. அவனை ஒருத்தன் வாங்க வரணும், அவன் குடி வரணும்ல. அந்த மாதிரி ஓடிடி ஒருத்தன் வாங்கணும், டிஜிட்டல் ஒருத்தன் வாங்கணும், தமிழ்நாடு தேட்டரில் ஒருத்தன் வாங்கணும். எனக்கு ஒரு சின்ன ஆசை தான், ஒரு நாளே இயக்குனர் மாதிரி ஒரு ஷோவில் மிஸ்கின் வந்து ஒரு இதுவாக போட்டுடணும், ஜட்ஜாக போட்டுடணும், செம கண்டென்ட் கிடைக்கும். அவரு பேசுவார், இஷ்டத்துக்கு பேசுவார். ஆனா மிஸ்கினே பயப்படுற ஒரு ஆள் இருக்காரு. யாரு? மன்சூர் அலிகான். ஏங்க அவர் பயப்படலாம் இல்லைங்க, அப்படி சொன்ன உடனே ஆமா இவன் சொல்றது கரெக்டு தான் சொல்லிட்டு போயிட்டாருங்க. நீங்க பேசும்போது நாங்க தான் பேசணுமா அப்படிலாம் அதை சொன்னதுக்காக தான் அவர் கம்முன்னு போயிட்டாரு. ப்ரோ மன்சூர் பேசுறது போதே பதட்டம் தெரிஞ்சுது. ஹலோ கார்த்திகோ, இந்த பத்மவிஷன் அஜித் சார் கொடுத்ததுக்கு விஜய் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, அது ஒன்றும் தப்பாயெல்லாம் இருக்க போறது இல்லை, சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா கண்டிப்பா சொல்லிருக்கலாம், இருந்திருக்கும். கண்டிப்பா சொல்லிருக்கலாம். அந்த கார் ரேஸ் மேட்டர்ல சொல்லி இருந்திருக்கலாம். அவருக்கு யாரு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியலைங்க, இதெல்லாம் சொல்லி ஈஸியா ஒரு டைல்யூட் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். கார் ரேஸ்லயே அவர் ஜெயிச்சார்ல, அந்த அவரோட டீம் ஜெயிச்சதுல, அப்போ வாழ்த்து போட்டிருக்கலாம், இப்போ வாழ்த்து போட்டிருக்கலாம். ஏன் இதை வந்து சொல்ல மாட்டாங்கன்னு தெரியலையே.
ப்ரோ ஆக்சுவலா அது அது ஆனா பார்த்தா ப்ரோ தானே நடிகர் இருக்கும். நடிகர்கள் அரசியல் தலைவர் ஆக போறாரு. சின்ன சின்ன நினைக்கிறேன். அதான் ஏன் பண்ணலாம் சார், என்ன ஐடியா அதுதாங்க கொடுக்குறான்னு சொல்றேன், மொத்தமே அவங்க தப்பு தாங்க இருக்காங்க. நம்ம வள்ளுவர் தினத்துக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, எம்ஜிஆர் பர்த்டேக்கு வாழ்த்து சொல்றாங்க. அவங்க இப்படித்தாங்க இருக்காங்க அந்த கட்சி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு வச்சிருக்கீங்க மொத வார்த்தை. அது யாரு கொடுத்தது? வள்ளுவர் கொடுத்தது. அப்ப நீ யாருக்கு வாழ்த்து சொல்லணும்? வள்ளுவர் தினத்துக்கு வாழ்த்து சொல்லணுமா? அது ஒரு எம்ஜிஆருக்கு வாழ்த்து சொல்றதா? ஓகே, அந்த எம்ஜிஆருக்கு வாழ்த்து சொன்னது எம்ஜிஆர்னே போடல, புரட்சி தலைவர் பொன்மன செம்மல். இன்னும் அவங்களே அப்படி பேச மாட்டாங்களே இப்படி. அப்ப நீங்க வாழ்க்கையே எம்ஜிஆர் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்களா என்ன? கனவே எம்ஜிஆர் கனவுல. அப்ப எதுக்கு பண்ணணும், எதுக்கு பேசணும் அப்படின்னு எந்த இதுவுமே தெரியலையா, எதுவுமே புரியலையா? ஏன் இன்னைக்கு வந்து அஜித்துக்கு அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே எம்ஜிஆர் கூட தான் கம்பேர் பண்றாங்க. அவரு வார்த்தை சொன்னா கூட பரவாயில்லண்ணா, இந்த ஃபேன்ஸ் ஆவது கொஞ்சம் ஏதாவது கம்முன்னு இருக்கணும். நேற்று வந்ததுக்கு ஆமா, அவங்களுக்கு ரொம்ப இது ஆக்சுவலி பண்றாங்க. விஜய் நான் சப்போர்ட் தான் பண்றேன். இவனுங்க பண்றது பார்த்தா காண்டாவது. அந்த எம்ஜிஆரும் விஜயும் சேர்ந்து ட்ரிகர் தம் வித் ஒன் ஃபோட்டோன்னு போட்டு விட்டுறானுங்க. அப்புறம் வந்து விஜய்னால தான் இது கொடுத்தது அப்படின்னா சொல்லும்போது அது ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு இவனுக்கு சொல்றதெல்லாம் கேட்கும்போது. அதுதாங்க சொல்றேன், அது விஜய் தாங்க முடிக்கணும். இவங்கள சொல்லி ஃபேன்ஸ் அப்படிதாங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. விஜய் வந்து ஒரு வாழ்த்து போட்டு போலாமே, பெருந்தன்மையா இருந்திருக்குமே, பாராட்டி இருப்பாங்களே. ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டேறாருன்னு ஒன்றும் புரியலைங்க. இதோட ஒரு விஷயம் அவரு அரசியலுக்கு வந்துட்டாரு. அவர் பொதுவானவர் தானே, ஏங்க, இப்ப நீங்க காம்படிஷன் கிடையாது. திருமாவளவனுக்கு பண்ணலாம், வாழ்த்து எந்த போடுறீங்க, பிரச்சனையும் இல்லை. திருமாவளவனுக்கு வாழ்த்து போடுறீங்க, ஒரு கூட்டணிக்கு வர போறது இல்ல. சீமானுக்கு வாழ்த்து போடுறீங்க, டிடிவி தினகரனுக்கு வாழ்த்து போடுறீங்க, எல்லாருக்கும் இதெல்லாமே பண்றீங்கல்ல. ஏன் அஜித்துக்கு ஒரு வாழ்த்து போட்டு போடணும்? என்ன எல்லா சிஎம் வரைக்கும் போடுறாங்கல்ல, அப்புறம் அது சீமானே ஃபர்ஸ்ட் போட்டாரு. அவரு பேபி ஜானுக்கு விஷ் பண்றாரு அந்த மூவிக்கு, இதுக்கு ஒரு விஷயம் பண்ண மாட்டாரு. அதுதாங்க சொல்றேன், ஒரு தப்பா யாரோ இன்னுமே வந்து ஒரு சினிமா ஹீரோ மாதிரியே அவங்க அவரை பிஹேவ் பண்ண வைக்கிறாங்க. அதுதான் அதான் கார்த்திக் ப்ரோ, இன்னும் அவர் உடனே உனக்கு வந்துடுவானுங்க. ஆமா, சொல்ல முடியாதுடா, நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு வந்துடுவாங்க. தம்பி அப்படி கிடையாது. இதே ஆக்டர் விஜய் கிட்ட நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், இதை சொல்லவும் மாட்டோம். ஆனா டிவிக்கே தலைவர் விஜய் அப்படின்னு வரும்போது எதிர்கட்சி அரசியல் பேசுறவனுக்கும் வாழ்த்து சொல்லி தான் ஆகணும். அவர் மோடிக்கும் விஷ் போட்டு தான் ஆகணும், ராகுல் காந்திக்கும் போட்டு தான் ஆகணும், சீமானுக்கும் போட்டு தான் ஆகணும், ஸ்டாலினுக்கும் போட்டு தான் ஆகணும், அஜித்துக்கும் போட்டு தான் ஆகணும் வாழ்த்து. சும்மா வந்து எங்கேயோ இருந்தவங்களுக்கு வந்து மாவட்டம் போட்டுரும் இதெல்லாம் போடுறீங்க இல்லையா? அப்ப இங்க இருக்கவன் நினைக்க மாட்டானா? கரண்ட் பாலிடிக்ஸ்ல இருக்கவன் புஷானந்த அமைச்சிட்டு வேலுநாச்சருக்கு மாலை போடு அப்படின்னா, வேலுநாச்சருக்கு மாலை போட்டா தேவரில் ஓட்டு போட்டுருவாங்களா? அது அது உங்களுக்கு பண்ண தெரியுது அப்படின்னா இதுவும் பண்ணும் இல்லையா? இது தெரிஞ்சுதானே எல்லாரும் பண்றாங்க. எதிர்பார்த்தோம் இல்ல கார்த்திக், அவர் ஆடியன்ஸ்லயே வந்து சொல்லியிருந்தாருல, நான் அஜித் நண்பர் மாதிரி போட்டு வரேன். அப்போலாம் சொல்ல தெரிஞ்சது. இது சொல்லியிருந்தா இன்னும் பெருந்தன்மையா இருந்திருக்கும். பட் அவங்களுக்கு தான் பாசிட்டிவா போயிருக்கும். அது கூட அவங்களுக்கு தெரியல. நமக்கு ஒண்ணும் இல்ல சொல்ல போயிட்டு சொல்லுன்னு தோணுச்சு. ஆனா அதெல்லாம் விடுங்க ப்ரோ. ஆனா தளபதி லைட்டா விஷ் பண்ணி இந்த ஏதாவது டிஆர்ஏகே அது மாதிரி போட்டோன்னா ஒரு ஆசையா தான் இருந்துச்சு. சரி நான் எதிர்பார்த்தேன், அதுவும் வரல. ஃபர்ஸ்ட் ரேஸுக்கே எதிர்பார்த்தேன், அதுவும் வரல. சரி இது கன்ஃபார்மா வரும்னு பார்த்தா இதுக்கும் வரல. அதுதாங்க பண்ணியிருந்திருக்கணும், ரெண்டுத்துக்கும் பண்ணியிருந்திருக்கணும். ஏன் அது பண்ண மாட்டேங்கிறாருன்னு தெரியலங்க. யார் தப்பா சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல. ரெண்டுத்துக்குமே பண்ணியிருந்திருக்கலாம், அட்லீஸ்ட் இதுக்காக பண்ணியிருந்திருக்கலாம். இந்த பத்மபூஷன் வாங்கினதுக்கு வாழ்த்து சொன்னாரான்னு விஜய் சொல்லல. சொல்லலைங்க, அதுதான் சொல்றேன், சொல்லல. அதுவும் இல்லாமல் ப்ரோ, இது விஜய் வந்து சின்ன வயசில் அவர் நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஃபேனு, எம்ஜிஆர்ன்ற மாதிரி ரஜினி ஃபேனு அந்த மாதிரி தான் வச்சுட்டு வந்தார். அப்புறம் ஒரு கட்டத்தில் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் தான் நிறைய வைக்கிறாரு. அது என்ன காரணம்? ஏங்க, எம்ஜிஆருடைய கலை உலக வாரிசு யாரு தெரியுமா? பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு. என்னாச்சு சும்மா எம்ஜிஆர் என்ன கரண்ட் நீங்க வந்து இது இப்ப நடக்கிற பிரசன்ட்டுக்கே வர மாட்டீங்களா?